ശുശ്രൂഷയ്ക്കായി ദൈവം ഇവിടെ ചിലരെ അഭിഷേകം ചെയ്തിരിക്കുകയാണ്. சிலரை அசாதாரணமான தீர்க்கதரிசன ஊழியத்துக்காக தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். ഞാൻ കാണുന്നു ചില ശരീരങ്ങളെ തൊടുമ്പോൾ തന്നെ അവർ പൂർവ്വ സ്ഥിതിയിലേക്ക് മടങ്ങി വരും വിധത്തിലുള്ള അസാധാരണ മിറാക്കിൾ മിനിസ്ട്രി ചെയ്യാൻ വിളിയുള്ളവർ എന്റെ മുമ്പിൽ ഇരിപ്പുണ്ട്. கூட்டத்திலே வந்திருக்கிற ஒரு சிலர் மேல் ஆண்டவர் அசாதாரணமான அபிஷேகத்தை ஊற்றி ஒரு சரீரத்தை தொடும்போது அசாதாரணமான அதிசயங்களை விடுதலை தரக்கூடிய ஊழியத்தை செய்யக்கூடிய அபிஷேகத்தை சிலர் மேல் தேவன் இந்த நேரத்தில் ஊற்றி இருக்கிறார். ഞാൻ ചിലരോട് പ്രവചിച്ചു വെക്കുകയാണ്. நான் சில ஜனங்களோடு இந்த காரியத்தை தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன். ആമേൻ. അടുത്ത ദിവസം മുതൽ പുതിയ മാസം ആരംഭിക്കുക. இந்த അടുത്ത നാൾ മുതൽ പുതിയ മാസത്തിലേക്കാണ് നാം പ്രവേശിക്കുന്നത്. ആ പുതിയ മാസം അവസാനിക്കുന്നതിന് മുന്നേ இந்த புதிய மாதம் முடிவடைவதற்கு முன்பாகவே ദൈവം നിന്റെ ജീവിതത്തിൽ 3 അടയാളങ്ങൾ ചെയ്യും. இந்த ஜூலை மாதம் முடிவதற்கு முன்பாகவே கர்த்தர் உன் வாழ்க்கையில் 3 அடையாளங்களை செய்ய போகிறார். ആ 3 അടയാളവും നിന്നെ നിന്റെ ദേശത്ത് ഒരു സാക്ഷിയായി നിർത്തും. அந்த 3 அடையாளங்களும் உன் ஊழியத்திலும் தேசத்திலும் உனக்கு ஒரு சாட்சியாக விளங்கும். എന്നോട് പരിശുദ്ധാത്മാവ് പ്രവചിക്കാൻ പറയുന്നു. பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை தீர்க்கதரிசனமாக சொல்லு. ജൂലൈ മാസം അവസാന ദിവസത്തിന് മുന്നേ, ஜூலை முடிவதற்கு முன்பாக ഈ കൂട്ടത്തിൽ ഇരിക്കുന്ന ചില ആളുകൾ, இந்த கூட்டத்தில் இருக்கிற சில ஜனங்களை അവരുടെ ചരിത്രം മാറുന്ന പോലെ സാക്ഷ്യം കാണാൻ പോകുന്നു. அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சில ஊழியர்களை தேவன் தரப்போகிறார். ചിലർക്ക് രാജ്യങ്ങളുടെ വാതിൽ തുറന്നു വരാൻ പോകുകയാണ്. சில ஊழியர்களுக்கு தேவன் புது புது நாடுகளுக்கு செல்லக்கூடிய வழிகளை திறக்க ചില போகிறார். ലാൻഡുകളുടെ രജിസ്ട്രേഷൻ നടക്കാൻ പോകുകയാണ്. சில ஊழியர்களுக்கு ஆண்டவர் புதிதாக இடங்களை ரெஜிஸ்டர் செய்து கொடுக்க ചില போகிறார். ബിസിനസ്സുകൾ സക്സസ് ആകാൻ പോകുകയാണ്. சிலருடைய பிசினஸ்களை ஆண்டவர் வெற்றிகரமாக நடத்துவதற்கு പുതിയ ചില ആലയങ്ങൾ പണികഴിപ്പിക്കപ്പെടാൻ പോകുകയാണ്. ஆண்டவர் புது ஆலயங்களை கட்டி கொடுக்க போகிறார். മക്കളെ ഓർത്ത് കരയുന്ന അമ്മയപ്പന്മാരുണ്ട്. பிள்ளைகளை நினைத்து அழுகிற தாய் தகப்பன்கள் இருக்கிறீர்கள். അസാധാരണമായ രോഗസൗഖ്യം അവർ പ്രാപിക്കാൻ പോകുകയാണ്. சாதாரணமான நோயிலிருந்து விடுதலை அவர்கள் பெற போகிறார்கள். ഓട്ടിസങ്ങൾ സൗഖ്യമായിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. ஆட்டிசம் நோயாலே கெட்டப்பட்ட பிள்ளைகளை தேவன் விடுவிக்க போகிறார். അംഗവൈകല്യങ്ങൾ സൗഖ്യമായിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. சரீரத்தில் உள்ள டிசபிலிட்டி ஆண்டவர் பூர்ணமாக சௌக்கியப்படுத்த போகிறார். ஆமென். ஹalleluya. ഗർഭം ധരിക്കാത്തവർ, கர்ப்பம் தரிக்க முடியாமல் இருக்கிறவர்கள் ഈ മീറ്റിംഗിൽ വലിയ സാക്ഷ്യമായി മാറും. இந்த மீட்டிங் வந்ததால உங்களுக்கு ஒரு சாட்சி தேவன் கொடுக்க போகிறார். എല്ലാ ഡിസീസുകളുടെ മേലും உங்க சரீரத்தில் உள்ள எல்லா நோய் நொடிகள் மேலும் ഇന്നൊരു വലിയ അഭിഷേകം ഇറങ്ങി വരാൻ പോകുന്നു. ஆண்டவருடைய கிருபையினால ஒரு பெரிய அபிஷேகத்தை இறக்கி தர போகிறார். വെള്ളം വീഞ്ഞാകുമോ? தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற முடியுமா? முடியுமா? முடியாது. ஹalleluya. தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற முடியுமா? அது கூட முடியும் என்று சொல்ல முன்னாடி வாங்க மாற்றி கொடுங்க. ഒരു ഗ്യാപ്പിനകത്തെങ്കിലും இந்த பாட்டில இருந்து இந்த மூடியில ஊத்துற தண்ணி அளவாவது வீணாகிட்டா நீங்க உங்களுடைய வல்லமையினால திராட்சரசமா மாத்தி கொடுக்குறீங்களா? ഈ വെള്ളം, இந்த தண்ணீர் വീഞ്ഞാകണമെങ്കിൽ, திராட்சரசமாக மாற வேண்டுமானால், ഇത് വീഞ്ഞല്ല, இது திராட்சரசமாக மாத்திரமல்ல, ഇത് എണ്ണയായി മാറണമെങ്കിൽ, இந்த தண்ணீர் எண்ணெயாக மாற வேண்டுமானாலும் അതിനും യേശുവിന് പറ്റും. அது ஆண்டவர் இயேசுவால் மட்டும்தான் முடியும். ഈ മാനിഫെസ്റ്റേഷനെ വിശ്വസിക്കുന്നവർ കൈവക്കുക. மானிஃபெஸ்டேஷன் அல்லது வித்தியாசமாக்குற வல்லமை எத்தனை பேர் நம்புறீங்க? മാനിഫെസ്റ്റേഷൻ, வித்தியாசமாக்குற வல்லமை, വെള്ളം, தண்ணீர் വീഞ്ഞ്, திராட்சரசமாக மாறுகிறது. മാനിഫെസ്റ്റേഷൻ அது ஒரு வித்தியாசமாக்கக்கூடிய அற்புதம். നിങ്ങളുടെ ജീവിതം உங்களுடைய வாழ்க்கை ഇപ്പൊ വെള്ളം, இப்போ தண்ணீர் மாதிரி இருக்கிறது என்று நினைத்து பாருங்கள். പക്ഷേ അത് വീഞ്ഞാക്കാം. ஆனால் அந்த வாழ்க்கையை திராட்சரசம் போல மாற்றுவதற்கு ദൈവത്തിന് പറ്റും என் தேவனால் கூடும் എന്ന് വിശ്വസിക്കാമോ? அப்படி நீங்க விசுவாசிக்கிறீங்களா? വിശ്വസിക്കുന്നവർ ആമേൻ പറയാമോ? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் என்று சொல்லுங்க. നിങ്ങളുടെ അടുത്തിരിക്കുന്ന ആളെ തൊട്ടിട്ട് പറയാൻ നിന്റെ ജീവിതം അത്ഭുതമായി മാനിഫെസ്റ്റ് ആകാൻ പോകുന്നു. பக்கத்துல இருக்கிற ஜனங்களை கையிட்டு சொல்லுங்க, உங்க வாழ்க்கை அற்புதமாக மாற்றம் அடைய போகிறது. നീ ഇന്ന് എന്താണോ അതിനെ
അതിനപ്പുറത്തേക്ക് നീ വളരാൻ പോകുന്നു. இன்னைக்கு நீ எந்த நிலைமையில் இருக்கிறையோ அதை விட வித்தியாசமான ஒரு நிலைமைக்கு தேவன் உன்னை மாற்றப் போகிறார். சொல்லுங்க. ദൈവം നിന്റെ സ്ഥിതി മാറ്റാൻ പോകുന്നു. தேவன் உங்கள் நிலைமையை மாற்றப் போகிறார். ദൈവം നിന്റെ അവസ്ഥയെ മാറ്റാൻ പോകുന്നു. உங்கள் நிலைமையை மாற்றப் போகிறார். ദൈവം നിന്റെ സാഹചര്യങ്ങളെ മാറ്റാൻ പോകുന്നു. தேவனுடைய சூழ்நிலைகள் உங்களை மாற்றப் போகிறது. നീ ഇന്ന് എന്താണോ അതല്ല മറ്റൊന്നായി മാറാൻ പോകുന്നു. நீ எப்படி இருக்கிறாயோ அதல்ல வேற ஒரு மண்டலத்திலே தேவன் உங்களை உயர்த்தப் போகிறார். I prophesy in the name of Jesus. தேவனுடைய தீர்க்க தரிசனமாக இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன். ദൈവം നിന്റെ ജീവിതത്തിലെ സാഹചര്യങ്ങളെ പുതിയതൊന്നായി രൂപാന്തരപ്പെടുത്താൻ പോകുകയാണ്. தேவனுடைய மத்தியான வேளையிலே உங்கள் வாழ்க்கை நிலைமைகளை ஒரு புது அனுபவங்களாக மாற்றங்களை செய்ய போகிறார். Hallelujah. ஹalleluya. പുതിയതൊന്നായി புதிய ஒரு காரியமாக ദൈവം മാറ്റാൻ പോകും. தேவன் உங்களை மாற்றப் போகிறார். ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. നിങ്ങൾ വിശ്വസിച്ചാലും ഇല്ലെങ്കിലും நான் நம்புகிறேன். நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் நான் நம்புறேன். 2025 ജൂലൈ മാസം തീരുന്നുണ്ട്. 2025 ஜூலை மாதம் முடியறதுக்கு முன்பாக നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ 3 അത്ഭുതം നടക്കും. உங்க வாழ்க்கையிலே 3 அற்புதங்கள் நடைபெறும். പാസ്റ്റർ 3 അത്ഭുതം നടക്കും. ஆசை 3 அற்புதங்கள் நடக்கும். 3 അത്ഭുതം നടക്കും. 3 அற்புதங்கள் நடக்கும். നിന്റെ ഈ കടലിനകത്ത് ഇല്ലാതാക്കുമെന്ന് പറഞ്ഞ എല്ലാ കാറ്റുകളും ശാന്തമാകും. இந்த உன்னை இந்த கடலிலே முக்கி போடுவேன் என்று சொல்லக்கூடிய எல்லா கொடுங்காற்றுகளை தேவன் அமைதிப்படுத்துவார். 6000 ഭൂതങ്ങൾ നിന്റെ കാൽക്കീഴിൽ വന്ന് നമസ്കരിക്കും. 6000 பிசாசு பிடிச்ச ஜனங்கள் உன்னுடைய கால் பக்கத்தில் வந்து நமஸ்கரிப்பார்கள். ഒരിക്കലും തുറന്നു വരാതിരുന്ന പട്ടണങ്ങൾ നിന്റെ മുമ്പിൽ തുറന്നു വരും. உனக்கு எதிராக அடைக்கப்பட்ட பட்டண வாசல்களை தேவன் உனக்காக திறந்து கொடுப்பார். ഞാൻ വിശ്വസിച്ച് പ്രവചിക്കുകയാണ്. நான் நம்பி தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். നിന്റെ അകത്ത് ഒരു അഭിഷേകം ഇരിപ്പുണ്ടെങ്കിൽ உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒரு அபிஷேகம் இருக்குமானால் ഇനിയും ദൈവത്തിന് നിന്നെ ഉപയോഗിക്കാൻ പദ്ധതി ഉണ്ടെങ്കിൽ தேவன் உன்னை உபயோகிக்க திட்டம் இருந்தால் നിന്റെ മുമ്പിൽ 3 വാതിലുകൾ തുറന്നു വരും. உனக்கு முன்பாக 3 வாசல்களை தேவன் திறந்து வைக்கிறார். ആദ്യത്തെ 2 വാതിലുകൾ முதலாவது 2 வாசல்கள் ദൂതൻ തുറന്നു കൊടുത്തു. தூதன் திறந்து கொடுக்கிறார். എന്നാൽ അവസാന വാതിൽ கடைசி 3வது வாசல் അവർക്ക് മുമ്പിൽ സ്വതവേ തുറന്നു വന്നു. அவருக்கு முன்பாக தானாக திறந்து வருகிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. 3 വാതിലുകൾ തുറന്നു. 3 വാസലുകളെ திறந்து கொடுக்கிறார். ഇനിയും ശുശ്രൂഷ ഉണ്ടെങ്കിൽ, இனியும் ஊழியம் உங்களுக்கு இருந்தால், ഇനിയും നിനക്ക് അഭിഷേകത്തിൽ നിൽക്കാൻ സാധ്യതയുണ്ടെങ്കിൽ, இனியும் அபிஷேகத்திலே நிற்க உனக்கு விருப்பம் இருந்தால், ഒരു നിയമത്തിനും നിന്നെ ബന്ധിക്കാൻ കഴിയില്ല. ஒரு சட்டத்துக்கு உன்னை கட்ட முடியாது. ഒരു പിശാചിനും നിന്നെ ബന്ധിക്കാൻ ஒரு കഴിയില്ല. பிசாசு உன்னை கட்டி போட முடியாது. ഒരു ശക്തികൾക്കും നിന്നെ കീഴ്പ്പെടുത്താൻ കഴിയില്ല. வல்லமை உன்னை கீழ்ப்படுத்த முடியாது. പിതാവിന്റെയും പുത്രന്റെയും പരിശുദ്ധാത്മാവിന്റെയും നാമത്തിൽ பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் ഇന്ന് രാവിലെ ഞാൻ അഭിഷേകത്തോടെ പ്രവചിക്കുന്നു. இந்த மத்தியான வேளையிலே அபிஷேகத்தோடு தீர்க்க சொல்கிறேன். പ്രാർത്ഥിക്കുന്നവർക്കെതിരായി, நான் ஜெபிக்கிற தேவனுக்கு எதிராக, വാഗ്ദത്തമുള്ളവർക്കെതിരായി, வாக்குத்தத்தம் பெற்ற தேவனுக்கு எதிராக, അഭിഷേകമുള്ളവർക്കെതിരായി அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு எதிராக, അടഞ്ഞു കിടക്കുന്ന എല്ലാ വാതിലുകളും அடைத்து கிடக்கிற எல்லா வாசல்களையும் ഇന്നത്തെ ആരാധനയിൽ തുറന്നു വരട്ടെ. ஆகாத நேரத்திலே திறக்கப்படுவதாக. ഇന്നത്തെ ആരാധനയിൽ തുറന്നു വരട്ടെ. ஆகாத திறக்கப்படுவதாக. ഓ, ஹalleluya. ஹalleluya. ആഹാ, ஹalleluya. ആമേൻ. ஆமென். നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ നിങ്ങൾക്ക് ചിന്തിക്കാൻ പറ്റാത്ത അസാധാരണമായ ചില ശുശ്രൂഷകൾക്കായി ദൈവം നിങ്ങളെ വിളിച്ചു വേർതിരിച്ചിരിക്കുന്നു. உங்க வாழ்க்கையிலே இதுவரை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு, சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் வல்லமையான ஊழியங்களை செய்யும்படி கர்த்தர் உங்களை உபயோகிக்க போகிறார். ആമേൻ. പണ്ട് ഒരു പാസ്റ്റർ എന്നോട് പ്രവചനം പറഞ്ഞു. ஒரு காலத்தில் ஒரு பாஸ்டர் என்கிட்ட ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். പ്രവീൺ പാസ്റ്ററെ, பிரவீன் பாஸ்டர் സ്നാനപ്പെടുത്തി വെള്ളത്തിൽ നിന്ന് പനി പിടിക്കുന്നു. பிரவீன் பாஸ்டர் அடிக்கடி ஞானஸ்தானம் கொடுக்கிற போது தண்ணியிலே இருக்கிறதுனால உங்களுக்கு ஜுரம் பிடிக்க போகுதுன்னு சொன்னாங்க. ഞാൻ ചുമ്മാ ചിരിച്ചു. அந்த நேரத்தில் இதெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் நடக்குமான்னு நான் சிரிச்சேன். ചുമ്മാ ചിരിച്ചു. சும்மா சிரித்து விட்டேன். ഞാൻ വിശ്വസിച്ചു. நான் அதை நம்ப முடியல. അങ്ങനെ സ്നാനം നടക്കും. ஆனால் அப்படிப்பட்ட ஸ்நானங்கள் நடந்தது.
அப்படிப்பட்ட சாதனங்கள் நடக்குமா அப்படின்னு நினைச்சேன். ഞാൻ അങ്ങനെ നിனைச்சேன். நான் அப்படிதான் நினைச்சேன். പക്ഷേ ஆனால் 24 hour വെള്ളത്തിൽ നിന്ന് 24 மணி நேரமும் ஞானஸ்தான தண்ணியிலே நின்று എനിക്ക് പനി പിടിച്ചു പോയി. நான் ஞானஸ்தானம் கொடுத்ததுனால அவரு தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி நான் ஜுரம் வந்துருச்சு. ആമേൻ. ஆமென். ആയിരക്കണക്കിന് ആളുകളെ വരി വരിയായി നിർത്തി സ്നാനപ്പെടുത്തി. ஆயிரக்கணக்கான ஜனங்களை லைன்லா நிப்பாட்டி ஞானஸ்தானம் கொடுத்தேன். നിങ്ങളുടെ മേൽ ശുശ്രൂഷ ഉണ്ടോ? உங்க வாழ்க்கையிலே ஒரு ஊழியம் இருந்தால், നിങ്ങളുടെ തല വെട്ടാനുള്ള നിയമം എഴുതിയാൽ, உங்க தலையை வெட்டி போடக்கூடிய சட்டம் உங்களுக்கு எதிராக வந்தாலும் വേണമെങ്കിൽ ആ ക്യാപ്പ് കൊടുത്ത് ഇറങ്ങി പോകും. ஒருவேளை உங்க தலையில வைக்கிற தொப்பியை கொடுத்துட்டு நீங்க விடுதலை பெற்று போவீங்க. ആമേൻ. പറഞ്ഞാൽ അഭിഷേകമുള്ളവരുടെ മുമ്പിൽ, அபிஷேகம் உள்ளவருக்கு முன்பாக எல்லாரும் சொல்லுங்க, വാതിലുകൾ തുറന്നു വരാൻ പോകുന്നു. வாசல்கள் திறக்கப்பட போகிறது. சத்தமா சொல்லுங்க, அபிஷேகம் உள்ள பிள்ளைகளுக்கு முன்பாக தேவன் வாசல்களை திறக்க போகிறார். നിങ്ങളെ അടച്ച ഡോറുകളുടെ കീ നിങ്ങളുടെ ശത്രുവിന്റെ കയ്യിലാണ്. உங்களுக்கு எதிராக அடைக்கப்பட்ட டோர்களுடைய கீகள் எல்லாம் உங்க சத்துருக்கள் கையில் இருக்கலாம். പക്ഷെ അത് തുറക്കാനുള്ള കീ ദൈവത്തിന്റെ കയ്യിലാണ്. அதை திறப்பதற்கான சாவி ஆண்டவர் இயேசுவே இருக்கிறது. ആമേൻ. പിശാച് നിങ്ങൾക്കെതിരെ ഒരുപാട് അമ്പുകൾ എയ്യും. பிசாசு ஒருவேளை உங்களுக்கு எதிராக நிறைய அம்புகளை எய்து விடலாம். പക്ഷെ ഇതിനകത്ത് കോമഡി എന്താണെന്നറിയാമോ? இதற்கு ஒரு காமெடி என்னன்னு கேட்டீங்கன்னா, ഇത് എവിടെ കൊള്ളണമെന്ന് ദൈവം തീരുമാനിക്കും. இந்த அம்புகள் எவ்வளவு உங்களுக்கு நேராக எய்து விட்டாலும் அது எந்த இடத்துல போய் சேரும் சொல்லி ஆண்டவர் தான் தீர்மானிப்பார். ആമേൻ. ஆமென். സാത്താൻ നല്ലൊരു സ്ക്രിപ്റ്റ് നിങ്ങൾക്കെതിരെ എഴുതിയിട്ടുണ്ട്. சாத்தான் உனக்கு எதிராக நல்ல ஸ்கிரிப்ட் எழுதி வைத்திருக்கலாம். നല്ലൊരു സ്ക്രിപ്റ്റ് എഴുതി വെച്ചിരിക്കുക. ஒருவேளை நல்ல ஸ்கிரிப்ட் அவன் எழுதி வைத்திருக்கலாம். പക്ഷെ പിശാചിന് അറിയില്ല. ஆனால் பிசாசுக்கு தெரியாது. ക്ലൈമാക്സ് എഴുതിയത് ദൈവമാണ്. கடவுள். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. നീ ഇവിടെ പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ, நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது, നീ അടച്ചിട്ട് വന്ന നിന്റെ വീടിനകത്ത് நீ கூட்டிட்டு வந்ததால் வீடுகளுக்குள்ளாக ഇന്ന് ദൈവത്തിന്റെ ദൂതന്മാർ ഇറങ്ങി വരികയാണ്. தேவ தூதர்கள் இறங்கி செல்லுகிறார்கள். നിന്റെ മിനിസ്ട്രിക്കകത്ത് ദൂതന്മാർ ഇറങ്ങി വരികയാണ്. தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். നിന്റെ തലമുറകളുടെ ഭാവിയിൽ ദൂതന്മാർ ഇറങ്ങി വരികയാണ്. எதிர்காலத்திலே தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். ഹല്ലേലൂയ. ഓ ജീസസ്. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഞാൻ ഒരിക്കൽ ദൈവത്തോട് പറഞ്ഞു, ஒரு தடவை ஆண்டவர்கிட்ட சொன்னேன், എനിക്ക് ഈ ശുശ്രൂഷ വേണ്ട കർത്താവ്. ஆண்டவரே இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம். എനിക്ക് വേണ്ട. எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. കാരണം ഞാനിപ്പോ ഈ പറഞ്ഞ പോലുള്ള ചതികൾ, വഞ്ചനകൾ, പെന്തക്കോസ്റ്റിൽ നിന്ന് നേരിട്ട ഒരുപാട് മോശ അനുഭവങ്ങൾ എന്നെ വിശ്വാസത്തിൽ നിന്ന് പിന്മാറ്റത്തിൽ കൊണ്ടുപോയി. அதுக்கு நான் சொன்ன காரணம் கேட்டீங்கன்னா, இப்ப நான் உங்கள்ட்ட சொன்ன மாதிரி நிறைய வஞ்சனைகள், சதிகள், எனக்கு எதிராக தீட்டப்பட்ட திட்டங்கள் எல்லாமே ஊழியத்திலே நிறைய சோர்வுகளை எனக்கு கொண்டு வந்துட்டு வேண்டாம் ஆண்டவரேன்னு நான் சொன்னேன். എന്റെ സഭയില് என்னுடைய சபையிலே ഞാൻ +2 പഠിക്കുമ്പോൾ +2ல படிச்சு கொண்டிருக்கிற நேரத்துல 100+ ഫാമിലി ഉണ്ടായിരുന്നു. 100க்கு அதிகமான குடும்பங்கள் இருந்தார்கள். ആമേൻ. ഞാനൊരു 1 വീക്ക് മിഷൻ ട്രിപ്പിന് വേണ്ടി പോയി. ஒரு வாரம் நான் மிஷன் ஊழியத்துக்காக போயிருந்தேன். അന്ന് എന്റെ ചർച്ചിൽ 23 പാസ്റ്റർമാരുണ്ട്. அப்போது எனக்கு உதவி செய்ய 23 ஊழியர்கள் என் சபையில் இருந்தாங்க. ഞാൻ തിരിച്ചൊരു 1 വീക്ക് മിഷൻ കഴിഞ്ഞ് തിരിച്ചു വരുമ്പോൾ என்னுடைய ஒரு வார மிஷன் ட்ரிப்பை முடித்து வீட்டுக்கு திரும்பி வரும்போது എന്റെ ചർച്ചിലെ 40 ഫാമിലി മിസ്സിംഗ് ആണ്, 13 പാസ്റ്റേഴ്സ് മിസ്സിംഗ് ആണ്. என் சபையிலிருந்து 40 குடும்பங்களையும் காணல, என் கூட இருந்த ஊழியக்காரர்ல 13 ஊழியர்களையும் காணவில்லை. ആമേൻ. ஆமென். ഞാൻ സൂയിസൈഡ് ചെയ്യാമെന്ന് തീരുമാനിച്ചു. நான் அந்த நேரத்துல தற்கொலை பண்ணிக்கலாமான்னு சொல்லி நினைச்சேன். എനിക്ക് 17 വയസ്സേ പ്രായമുള്ളൂ. எனக்கு அப்போ 17 வயசு தான். ആമേൻ. ஆமென். ഞാൻ പറയുന്നത് നിങ്ങൾ കേൾക്കുന്നു? நான் சொல்றது கேட்கிறீங்களா? അന്ന് ദൈവം എന്നോട് ഒരു കാര്യം പറഞ്ഞു. அந்த நேரத்துல ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னார். നിന്നെ വിളിച്ചത് മനുഷ്യനല്ല, உன்னை அழைத்தது மனிதர்கள் இல்லை, ഞാനാണ്. நான் தான் அழைத்திருக்கிறேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആമേൻ. ஆமென். നിങ്ങൾക്കറിയാമോ, உங்களுக்கு தெரியுமா,
ആ ഒരു അനുഭവം എന്നെ വല്ലാതെ തകർത്തു കളഞ്ഞു. அந்த அனுபவம் என்னை மிகவும் சோர்வுக்குள்ளாக ஆக்கிவிட்டது. ഒരു ദിവസം കോളേജിൽ പഠിക്കുമ്പോൾ ഞാൻ ഈ ഒരു ചതി എനിക്ക് താങ്ങാൻ പറ്റാതെ ഞാൻ ക്ലാസ് കഴിഞ്ഞ് കോളേജിൽ നിന്ന് ഇറങ്ങി. ஒரு நாள் நான் காலேஜில் படித்துக் கொண்டிருக்கிற போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை என்னால் தாங்க முடியவில்லை. கிளாஸ் முடிஞ்சு நான் வெளியே வரேன். ബസ് സ്റ്റോപ്പിൽ ഇരിക്കുകയാണ്. வெளியே வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ഞാൻ വീട്ടിൽ നിന്ന് ഇറങ്ങിയപ്പോൾ நான் வீட்டுல இருந்து இறங்கிய போது എന്റെ ബൈബിൾ അലമാരയിൽ വെച്ച് പൂട്ടി. நான் என்ன செஞ்சேன்னா காலேஜ் போக முன்னாடி பைபிள் எடுத்து அலமாரிக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டேன். ഞാൻ ദൈവത്തോട് അവസാനമായിട്ട് പറഞ്ഞു, நான் கர்த்தர்கிட்ட கடைசியா ஒரு காரியம் சொன்னேன். ഇനി ഞാൻ ഈ സുവിശേഷ വേല ചെയ്യില്ല. இந்த பைபிள் எடுத்து இனிமே நான் ஊழியத்தை செய்ய மாட்டேன். ഞാൻ വിശ്വാസത്തിൽ നിന്ന് പിന്മാറി പോകത്തൊന്നുമില്ല. நான் விசுவாசத்திலிருந்து பின்மாறி போக மாட்டேன். പക്ഷെ ഞാൻ മിനിസ്റ്റർ ചെയ്യാനില്ല. ஆனால் உம்முடைய ஊழியத்தை செய்யறதுக்கு இனி நான் இல்லை. എന്റെ ആഗ്രഹം എനിക്കൊരു ലോയർ ആകണമെന്നായിരുന്നു. நான் உள்ளுக்குள்ள எனக்கு சின்ன வயசுல ஒரு லாயர் ஆக வேண்டும் என்று ஆசை. അപ്പൊ ഞാൻ തീരുമാനിച്ചു ഡിഗ്രി പഠിക്കണം, LLBക്ക് പോകണം, ഇങ്ങനെയൊക്കെ പിന്നെ പ്ലാൻ ചെയ്യും. அப்படி ஊழியத்தை நிப்பாட்டி விட்டு டிகிரி படிக்கணும், LLBக்கு போக வேண்டும் என்று என்னுடைய மனதிலே பிளான்களை செய்து கொண்டிருந்தேன். 65 കുടുംബമുള്ള ഒരു സഭയുടെ പാസ്റ്റർ ആയിട്ടിരിക്കുമ്പോൾ 65 குடும்பங்களை சேர்ந்த சபையிலே ஒரு ஊழியக்காரனா இருக்கிற போது ബൈബിൾ എടുത്ത് ഉയർത്തിയിട്ട് പറഞ്ഞു എനിക്ക് ശുശ്രൂഷ വേണ്ട. பைபிள் கையில் எடுத்து உயர்த்திட்டு சொன்ன இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம். ഞാൻ കോളേജിൽ പോയി. நான் காலேஜுக்கு போனேன். ഞാൻ തിരിച്ചൊരു ബസ് സ്റ്റോപ്പിൽ വന്നിരിക്കുക. திரும்பி அப்படி சொல்லிவிட்டு காலேஜில் போய் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிறேன். ബസ് സ്റ്റോപ്പിൽ ഇരിക്കുമ്പോൾ பஸ் ஸ்டாப்ல இருக்கிற போது എന്റെ പ്ലാൻ എന്താണെന്ന് ചോദിച്ചാൽ என்னுடைய பிளான் அந்த நேரத்துல எப்படி இருந்தது என்றால் ഏതെങ്കിലും ഒരു ദൂരേക്കുള്ള ബസ് വന്നാൽ ஏதாவது ரொம்ப தூரம் போற ஒரு பஸ் வந்தால் ആ ബസ്സിൽ കയറി നാട് വിടാം. அந்த பஸ்ல ஏறி ஊரை விட்டே ஓடி போயிடலாம் என்று நினைத்தேன். എന്റെ പ്രായം എത്രയാ? எனக்கு எத்தனை வயசு உங்களுக்கு தெரியுமா? அந்த நேரத்துல 17 வயசு. ക്രിക്കറ്റ് കളിച്ച് നടക്കേണ്ട പ്രായത്തിൽ, கிரிக்கெட் அடிச்சு நடக்க வேண்டிய விளையாட வேண்டிய நேரத்துல, ഫുട്ബോൾ ഗ്രൗണ്ടിൽ കളിച്ച് നടക്കേണ്ട പ്രായത്തിൽ, ஃபுட்பால் கிரவுண்ட்ல போய் விளையாட வேண்டிய நேரத்துல ഞാൻ കൺവെൻഷൻ ഗ്രൗണ്ടിലായിരുന്നു. நான் கன்வென்ஷன் கிரவுண்ட்ல பேசிட்டு இருந்தேன். ആമേൻ. ஆமென். ഇപ്പോഴും എന്നെ കോളേജിൽ പഠിപ്പിച്ച മുഴുവൻ ടീച്ചർമാരുടെ പേര് എനിക്ക് അറിയത്തില്ല. இப்போதும் காலேஜ்ல எனக்கு சொல்லி கொடுத்த எல்லா டீச்சர் பேரும் எனக்கு தெரியாது. ആമേൻ. ஆமென். ഒരു ടീച്ചർ വന്നിട്ട് പറഞ്ഞു നിന്നെ ഞങ്ങൾ ക്ലാസ്സിലല്ല പോസ്റ്ററിലാ കാണുന്നതെന്ന് പറഞ്ഞു. ஒரு டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க கிளாஸ்ல வர்ற அட்டெண்டன்ஸ் விட அதிகமா போஸ்ட்ல தான்ப்பா உன்னை பாக்குறேன்னு சொன்னாங்க. ആമേൻ. അങ്ങനെ ഞാൻ ആ ബസ് സ്റ്റോപ്പിൽ ഇരിക്കുമ്പോൾ அந்த பஸ் ஸ்டாப்ல இப்படி நினைச்சிட்டு இருக்கிற போது എന്നോട് ഒരാൾ വന്ന് സമയം ചോദിച്ചു. ஒரு ஆள் வந்து என்கிட்ட டைம் கேட்கிறாரு. ഭയങ്കര അദ്ദേഹത്തെ കണ്ടാൽ ലൈറ്റ് നോക്കുന്ന പോലെ ഇരിക്കും. அந்த டைம் கேட்கிற ஆளை பார்க்கிற போது ஒரு லைட்டை பார்க்கிற பிரகாசமா இருக்கிறார். വളരെ ബ്രൈറ്റ് ആയ ഒരു പ്രായമുള്ള മനുഷ്യൻ, ரொம்ப பிரகாசமான ஒரு வயதான மனிதர். നരച്ച മുടി, நரைச்ச தலையெல்லாம் നരച്ച ദീശ, அவரு தாடியும் கூட நரைச்சிருக்குது. അദ്ദേഹം ഇട്ടിരിക്കുന്ന ഒരു വൈറ്റ് ഡ്രസ് ആണ്. ஒரு வெள்ளை உடுப்பு தான் போட்டுக்கிறாரு. അദ്ദേഹം ഞാൻ ഇരുന്നതിന്റെ തൊട്ടിപ്പുറത്ത് വന്നിരുന്നു. பக்கத்துல வந்து என் பக்கத்துல உட்கார்ந்தாரு. എന്നോട് ചോദിച്ചു മോനെ ടൈം എത്രയായി? மகனே டைம் எத்தனைப்பான்னு கேட்டாரு. ഞാൻ സമയം നോക്കിയിട്ട് நான் வாட்ச் பார்த்துட்டு ഇദ്ദേഹത്തോട് സമയം പറയാൻ വേണ്ടി കണ്ണി നോക്കി. நான் அவர்கிட்ட டைம் சொல்றதுக்காக அவரை கண்ணை பார்த்தேன். ഞാൻ പെട്ടെന്ന് അറസ്റ്റഡ് ആയി. அந்த கண்ணை பார்த்த உடனே அரெஸ்ட் செய்யப்பட்ட மாதிரி எனக்கு வந்துருச்சு. അദ്ദേഹം എന്റെ ചെവി പറയാ, அவரு காதுல வந்து சொல்றாரு, നീ നാട് വിട്ടു പോകാനിരിക്കുമല്ലേ? நீ ஊரை விட்டு ஒழிச்சு போறது இருக்கிறையா? പെട്ടെന്ന് വീട്ടിൽ പോകാനോ? அவர் சொன்னாரு சீக்கிரமா வீட்டுக்கு போடாட்டாரு. എന്നിട്ട് ഇങ്ങനെ കൊടുക്കും. அது பிற்பாடு வேற ஒரு காரியம் சொன்னாரு, നിന്റെ നിഴൽ അടിച്ച് രോഗികൾ സ്വന്തമാക്കും. உன்னுடைய நிழல் தட்டி நோயாளிகள் சுகமாக போறாங்க, നീ തിരിച്ചു പോടാനോ? நீ வீட்டுக்கு திருப்பி போடான்னு சொன்னாரு. ആമേൻ. ஆமென். തിരിച്ചു പോടാൻ. நீ திருச்சி போடான்னு சொன்னாரு. ഇത് കേട്ടപാടെ ഞാൻ താഴെ വീണു. நான் இது கேட்டோன்னே நம்மளுக்கு கீழே விழுந்துட்டேன். ഒരു മിനിറ്റിൽ 5000-ഓളം ആളുകൾ പാസ് ചെയ്തു പോകുന്ന ഒരു മെയിൻ സിറ്റിയാണ്. ஒரு நிமிஷத்துல 5000 பேர் பாஸ் பண்ணி போற பெரிய சிட்டில இருக்கிற ആ ബസ് സ്റ്റോപ്പിൽ ഞാൻ ഫിക്സ് വന്ന് ആ സ്ഥലത്ത് കിടന്ന് പിടയ്ക്കാൻ തുടങ്ങി. அந்த ஜனக்கூட்டத்துக்கு மத்தியிலே ரோட் சைடுல ஃபிக்ஸ் வந்து ஒரு ஆள் எப்படி நடுங்குவாங்களோ அது மாதிரி நடுங்கிட்டு கிடக்குறேன். ബസ് സ്റ്റോപ്പിൽ ബസ്സിൽ ഇരുന്ന് ആളുകൾ ഇറങ്ങി വന്നു, ഡ്രൈവർമാർ ഇറങ്ങി വന്നു, ആളുകൾ ഒരുപാട് വന്നു, എന്നെ എഴുന്നേപ്പിച്ചിരുത്തി വെള്ളം തന്നു, എന്റെ
ഫിക്സും എനിക്ക് ഫിക്സ് ആണെന്ന് കരുതി അവരെന്നെ ട്രീറ്റ് ചെയ്തു. எல்லா ஜனங்கள் கூடாங்க, டிரைவர்மார் வந்தாங்க. உடனே இந்த தூக்கி எடுத்து தண்ணியை தெளிச்சு ஒரு ஜன்னி வந்துருச்சுன்னு சொல்லி என்ன ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. എനിക്ക് ബോധം വന്നു, ഞാൻ ആ സംസാരിച്ച ആളെ തപ്പി നടക്കുകയാണ്. நான் சுபோதம் வந்துட்டு என்கிட்ட பேசின அந்த வயசான ஆள் எங்கன்னு சொல்லி பார்க்கிறேன். ഞാൻ പിന്നെ അയാളെ കണ്ടിട്ടില്ല. அது பிற்பாடு நான் அவரை பார்க்கவே இல்லை. എനിക്ക് കൊതിയായി. எனக்கு மிக ஆசையாக இருந்தது. എന്റെ വീട്ടിലോട്ട് ഓടിച്ചെന്നു. நான் வீட்டுல ஓடி போனேன். ഞാൻ വീട്ടിൽ ചെന്ന് കയറുമ്പോൾ நான் വീட்டுக்குள்ளாக போகும்போது എന്റെ അമ്മ വാതിൽക്കൽ നിൽക്കുകയാണ്. என்னுடைய தாயார் வாசல் படியில் இருக்கிறாங்க. എന്റെ അമ്മ എന്നോട് ചോദിക്കുക, என் அம்மா என்கிட்ட கேக்குறாங்க, ഇന്ന് ബസ് സ്റ്റോപ്പിൽ വെച്ച് നിന്റെ അടുത്ത് ഒരു മനുഷ്യൻ വന്നില്ലേ? இந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்கிற ஒரு மனுஷன் வந்தாரா? എനിക്ക് എന്ത് മറുപടി പറയണമെന്ന് അറിയില്ല. இந்த அம்மா கேட்ட இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. ഞാൻ പകച്ചുപോയി. நான் டக்குனு பகச்சு போய் நின்னுட்டேன். അന്ന് എന്റെ അമ്മ എന്നോട് ഒരു പ്രവചനം പറഞ്ഞു. அன்றைய நேரத்திலே என்னுடைய தாயார் எனக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னார்கள். ഈ ലോകം നിന്നെ ശ്രദ്ധിക്കാൻ പോവുകയാണ്. உலகம் உன்னை கவனிக்க போகிறது. ദൈവം നിന്നെ അങ്ങനെ നിർത്താൻ പോവുകയാണ്. தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில உன்னை நிறுத்த போகிறார். മനുഷ്യനെ കണ്ടു നീ ഓടരുത്. மனிதரை பார்த்து நீ ஓடாதே. അവസാനം വരെ നിൽക്കുക, ദൈവം നിന്നെ ഉയർത്തും. கடைசி வரைக்கும் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். ഞാൻ അന്നാ ഒരു തീരുമാനം എടുത്തു. அந்த நேரத்திலே ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். എന്റെ മരണം വരെ என்னுடைய மரணம் வரைக்கும் ഞാൻ എന്റെ കർത്താവിനെ വിട്ടു പോകത്തില്ല. ஆண்டவரை விட்டு நான் ஓடி போக மாட்டேன். എന്റെ മരണം വരെ என்னுடைய மரணம் வரைக்கும் ഞാൻ എന്റെ ദൈവത്തെ വിട്ടു പോകില്ല. தேவனை விட்டு நான் போக மாட்டேன். അന്ന് രാത്രി ഞാൻ ഒരു ഡെഡിക്കേഷൻ ചെയ്തു. அந்த இரவிலே ஒரு பிரதிஷ்டை பண்ணினேன். ഒരു ഡെഡിക്കേഷൻ. ஒரு பிரதிஷ்டை. ഞാൻ ദൈവത്തോട് പറഞ്ഞു, கர்த்தரிடத்தில் நான் சொன்னேன், എന്റെ ശുശ്രൂഷ തികയുന്ന കാലത്ത് என்னுடைய ஊழியம் முடிவடைகிற நேரத்திலே എനിക്ക് ഞാൻ ആഗ്രഹിക്കുന്ന പോലെ മരണം തരണം. நான் நினைக்கிற வண்ணமாக, நான் ஆசைப்படுகிற வண்ணமாக எனக்கு ஒரு மரணத்தை நீங்க தர வேண்டும். ആമേൻ. ஆமென். എനിക്ക് തോന്നുന്നു കുറച്ചു നേരത്തേക്ക് സ്വർഗം ഭയങ്കര സൈലന്റ് ആയിപ്പോയി. நான் இப்படி கேட்ட உடனே பரலோகமே ஒரு 2 நிமிஷம் அப்படியே அமைதியா சைலண்ட் ஆயிடுச்சு. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഞാൻ ദൈവത്തോട് പറഞ്ഞു, நான் ஆண்டவரிடத்திலே சொன்னேன், എനിക്കൊരു രക്തസാക്ഷിയാണ്. நான் ஒரு இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டும். ഞാൻ എന്റെ வீட்டில் ഈ ആഗ്രഹം പറഞ്ഞു. என் வீட்டுல கூட என்னுடைய பெற்றோரிடத்திலே இந்த ஆசையை சொன்னேன். എന്റെ അച്ഛനും അമ്മയും ഭയങ്കര വിഷമിച്ചു. என்னுடைய தாயும் தகப்பனும் அதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டார்கள். പക്ഷെ അത് കഴിഞ്ഞപ്പോൾ അവരൊരു വാക്ക് പറഞ്ഞു. அது பிற்பாடு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, നിന്റെ വിളി അത്രയും വലുതാണെങ്കിൽ, உன்னுடைய அழைப்பு அவ்வளவு பெரிய ஒரு அழைப்பாக இருந்தால், ദൈവം അതിന് നിന്നെ വിളിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ, தேவன் அந்த இரத்த சாட்சியாக மரிக்கும்படியும் உன்னை அழைத்திருந்தால் അത് അങ്ങനെ സംഭവിക്കും. அது அப்படியே நடந்ததாக. അപ്പോ വെടി കൊണ്ട് ചാകാനും പേടിയില്ലാതെ നടക്കുന്ന ഒരാളെ Praise the Lord. ஒரு துப்பாக்கி குண்டுல சாகிறதுக்கு பயம் இல்லாம நடக்கிற ஒரு மனுஷனை പടക്കം പൊട്ടിച്ച് പേടിപ്പിക്കേണ്ട കാര്യമുണ്ടോ? சும்மா பட்டாசு போட்டு பயப்படுத்த வேண்டிய தேவை ஏதாவது இருக்கிறதா? We know the climax. நமக்கு தெரியும் நம்முடைய கிளைமாக்ஸ் என்னதென்று. Amen. ஆமென். Amen. ஆமென். ക്ലൈമാക്സ് അറിഞ്ഞ ആള് நம்முடைய முடிவை குறித்து தெரிந்த ஒரு மனிதன் ഒരു സിനിമ കണ്ടാൽ, ஒரு சினிமா பார்த்தா അതിന്റെ ക്ലൈമാക്സ് നിങ്ങൾ ആദ്യം കണ്ടതെന്ന് കരുതുക. முதல்ல அந்த சினிமாவுடைய கிளைமாக்ஸ் நீங்க பார்த்துட்டீங்கன்னா അതിനകത്ത് ഏത് ഹൊറർ സീൻ വന്നാലും നിങ്ങൾ ചിരിക്കും. அந்த அதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ஹொரர் சீன்கள் எல்லாம் வந்தாலும் அதை பார்த்து நீங்க சிரிக்க தான் செய்வீங்க. കാരണം സസ്പെൻസ് ഇല്ല. காரணம் அதுக்குள்ள சஸ்பென்ஸ் கிடையாது. கிளைமாக்ஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. പിശാച് നമുക്കെതിരെ എഴുതിയ എല്ലാ സ്ക്രിപ്റ്റുകളുടെയും ക്ലൈമാക്സ് റൈറ്റർ ദൈവമാണ്. பிசாசு நமக்கு எதிராக எழுதப்பட்ட எல்லா ஸ்கிரிப்டுகளுடைய கிளைமாக்ஸை முடிப்பது நம்முடைய தேவன். എന്റെ അച്ഛൻ, என்னுடைய தகப்பன் ഒരു ഹിന്ദു സ്വാമിയാരായിരുന്നു. ஒரு இந்து சாமியாரா இருந்தார். ആമേൻ. നിങ്ങൾക്ക് ശബരിമല അറിയാമോ? சபரிமலை உங்களுக்கு எல்லாம் தெரியும். അറിയാവുന്നവർ കൈ പൊക്കാമോ? தெரிகிறவங்க கைகள் உயர்த்துற சபரிமலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? കൈ പൊക്കാത്തവർക്ക് അറിയില്ല. கை உயர்த்தாதவங்களுக்கு சபரிமலை தெரியாது. അവിടെ പോയിട്ടേ ഉള്ളൂ. ஒருவேளை அவங்க நீங்க போயிருக்கலாங்க. സ്തോത്രം. ஸ்தோத்திரம். എന്റെ അച്ഛൻ ശബരിമലയ്ക്ക് പോകുന്ന ആളുകൾക്ക് അവരുടെ ശുശ്രൂഷകൾ ചെയ്തു കൊടുക്കുന്ന ഒരാളായിരുന്നു. Praise the Lord. என்னுடைய தகப்பனார் சபரிமலைக்கு இருமுடி கட்டி போற ஆளுகளுக்கு
அவங்களுக்கு வேண்ட பூஜை காரியங்கள்லாம் செய்யக்கூடிய தலசாமியா இருந்தாங்க. ഞങ്ങളുടെ കുടുംബത്തിൽ ഉണ്ടായ ഒരു വലിയ സാമ്പത്തിക തകർച്ച. என் குடும்பத்துல அவர் அப்படி செஞ்சாலும் கூட பினான்சியலா ரொம்ப மோசமான நிலைமையில் ஆயிட்டோம். ആ സാഹചര്യ നിമിത്തം എന്റെ കുടുംബം തകർന്നുപോയി. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்ததுனால என் குடும்பமே உடைஞ்சு போயிருச்சு. എന്റെ അച്ഛനും അമ്മയും തമ്മിൽ ഒരു വഴക്കുണ്ടായി. என்னுடைய தகப்பனும் தாய்க்கும் இடையிலே ஒரு சண்டை வந்தது. അച്ഛൻ പറഞ്ഞ ഏതോ ഒരു വാക്ക് ഇമോഷണലി താങ്ങാൻ പറ്റാതെ അമ്മയുടെ കൈയുടെ വെയിൽ കട്ട് ചെയ്തു. அப்பா சொன்னதான ஏதோ ஒரு பாரமான வார்த்தை என்னுடைய அம்மாவனால் சகிக்க முடியாம டக்குன்னு ஓடி போய் கையில நரம்ப கட் பண்ணிட்டாங்க. ஆமென். അമ്മ മരണത്തോട് മല്ലടിച്ചു. இப்படி நரம்ப கட் பண்ணதால மரணத்தை முகாமுகமா பார்த்து கஷ்டப்படுறாங்க. എന്റെ അച്ഛൻ അറിഞ്ഞില്ല അമ്മ ഇത് ചെയ്ത കാര്യം. என் அப்பாவுக்கும் தெரியாத அவங்க நரம்ப கட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. അപ്പൻ എന്തോ പറഞ്ഞു പെട്ടെന്ന് ജംഗ്ഷനിലേക്ക് പോയി. இப்படி ஏதோ ஒரு கடினமான வார்த்தை சொல்லிட்டு அவர் வாட்டுல ஜங்ஷனுக்கு போயிட்டார். അദ്ദേഹം ഒരു 2 മണിക്കൂർ കഴിഞ്ഞ് തിരിച്ചു വരുമ്പോൾ 2 மணி நேரத்துக்கு பிற்பாடு எங்க அப்பா திருப்பி வரும்போது എന്റെ വീട് രക്തത്തിൽ കുളിച്ച് കിടക്കുന്നു. எங்க அம்மாவுடைய நரம்பு வெட்டதுல இருந்து ரத்தம் வீடெல்லாம் நிறைஞ்சு கிடக்குது. ആമേൻ. ഞങ്ങളുടെ നെയ്ബേഴ്സ്, ഞങ്ങളുടെ ഫാമിലി മെമ്പേഴ്സ്, ഞങ്ങൾക്ക് വേണ്ടപ്പെട്ടവരൊക്കെ പരിസരങ്ങളിലുണ്ട്. என்னுடைய குடும்பத்தை சுற்றிலும் நெய்பர்ஸ் இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, எல்லாரும் பக்கத்துல இருக்காங்க. ഇവരാരും എന്റെ അമ്മയെ ഹോസ്പിറ്റലിൽ കൊണ്ടുപോയില്ല. ஆனா யாருக்குமே என்னுடைய தகப்ப தாயை ஹாஸ்பிடல் கொண்டு போக முடியவில்லை. അതുവഴി വന്ന ഞങ്ങളുടെ ഒരു ബന്ധു அந்த நேரத்திலே அந்த பக்கத்துல வந்ததான உறவினர் എന്റെ അമ്മയെ അദ്ദേഹത്തിന്റെ വാഹനത്തിൽ ഹോസ്പിറ്റലിൽ കൊണ്ടുപോയി. டக்குன்னு தெரிஞ்சிட்டு அவருடைய வண்டியில எடுத்து ஹாஸ்பிடல்ல கொண்டு போனாங்க. ആ ഹോസ്പിറ്റലിൽ ചെന്നപ്പോൾ ഡോക്ടേഴ്സ് എന്റെ അമ്മ മരിച്ചു എന്ന സ്ഥിതി പറഞ്ഞു. அந்த டாக்டர் சொன்னாங்க இந்த அம்மா இறந்து விட்டாங்கன்னு சொன்னாங்க. ഞങ്ങൾ വളരെ നിലവിളിച്ച് കരയാൻ തുടങ്ങി. இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே நாங்கெல்லாம் கூக்குரல் போட்டு அழுக ஆரம்பிச்சிட்டோம். എന്റെ അച്ഛൻ അമ്മ മരിച്ചു എന്ന് അറിഞ്ഞിട്ട് என்னுடைய தகப்பனார் அம்மா செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சிட்டு ഞങ്ങളുടെ സിറ്റിയിലുള്ള ഒരു റെയിൽവേ സ്റ്റേഷന്റെ ട്രാക്കിൽ ആരും അറിയാതെ സൂയിസൈഡ് ചെയ്യാൻ പോയി കിടന്നു. டக்குன்னு மனைவி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரயில்வே லைன்ல போயிட்டு அவரும் சூசைட் பண்ணதுக்கு ட்ராக்ல விழுந்து கிடக்குறார். അന്ന് ബാംഗ്ലൂർക്ക് മിനിസ്റ്റർ ചെയ്യാൻ വരേണ്ട ഒരു പാസ്റ്റർ அன்னைக்கு பெங்களூர்ல ஊழியம் செய்யறதுக்காக கேரளாவுக்கு வர வேண்டிய ஒரு பாஸ்டர் ടൈം പോയതുകൊണ്ട് அந்த ட்ரெயின் பிடிக்க போனதுனால ഓവർ ബ്രിഡ്ജ് ഇറങ്ങാൻ സമയമില്ലാത്തതുകൊണ്ട് ட்ரெயின் வந்துருமேன்னு சொல்லி ஓவர் பிரிட்ஜ் இறங்க முடியாத சூழ்நிலையில ട്രാക്കിൽ കൂടെ തന്നെ ക്രോസ് ചെയ്തു. அவர் ட்ராக் வழியாக கிராஸ் பண்ணி வர்றாரு. അദ്ദേഹം ആ ട്രാക്കിൽ കൂടെ നടന്നു വരുമ്പോൾ அந்த ட்ராக்லயே நடந்து வர நேரத்துல ഒരു മനുഷ്യൻ റെയിൽവേ പാളത്തിൽ തല വെച്ച് കിടക്കുക. ஒரு மனுஷன் ரயில்வே லைன்ல தலை வச்சு படுத்திருக்கிறார். ബാംഗ്ലൂർ മീറ്റിംഗ് ക്യാൻസൽ ആക്കിയിട്ട് பெங்களூர்ல மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டு അദ്ദേഹം എന്റെ അപ്പനെ രക്ഷിച്ചു. அவர் ரட்சித்தார், காப்பாத்தினாரு. ആമേൻ. ഇതേ സമയം இந்த நேரத்துல മരിച്ചു എന്ന് പറഞ്ഞ എന്റെ അമ്മ மரித்து போய்விட்டார்கள் என்று சொல்லப்பட்ட என்னுடைய தாயார் ഐസിയുവിൽ ജീവൻ വെക്കുകയാണ്. ആമേൻ. കാഷ്വാലിറ്റിയിൽ ഒരുപാട് രോഗികളെ കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട്. കാഷ്വാലിറ്റിയിലെ நிறைய நோயாளிகளை கொண்டு வந்திருந்தார்கள். പക്ഷേ അതിലൊക്കെ ഏറ്റവും ഭീകരമായി എന്റെ അമ്മ മരണത്തോട് മല്ലടിക്കുകയാണ്. அந்த நோயாளிகளில் வைத்து என்னுடைய தாயார் தான் மிக அதிகமாக மரணத்தோடு போராடி கொண்டிருந்தார்கள். ആമേൻ. എന്റെ അമ്മയ്ക്ക് ജീവൻ തിരിച്ചു കിട്ടി. கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய தாயாருக்கு ஜீவன் திரும்ப கிடைத்தது. വരുന്നവരും പോകുന്നവരും ഒക്കെ കരുതുന്നത് എനിക്കെന്തോ ആക്സിഡന്റ് പറ്റിയെന്നാണ്. வர்ற ஆளுகள் எல்லாம் நினைச்சிட்டாங்க பாஸ்டருக்கு ஏதோ ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னு நினைச்சிட்டாங்க. 13 வயசே ഉള്ളൂ. எனக்கு அந்த நேரத்துல 13 வயசு தான். കാരണം എന്റെ ദേഹം മുഴുവൻ രക്തമാണ്. என்னுடைய அந்த இடத்துல என்னுடைய சரீரத்துல சட்டையெல்லாம் ரத்தமாக இருந்தது. എനിക്കൊരു സഹോദരി ഉണ്ട്. எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறார்கள். എന്നേക്കാൾ 4 വയസ്സിന് ഇളയതാണ്. என்னை விட 4 വയது இளைய பிள்ளை. അവളെയും കൈക്ക് പിടിച്ചുകൊണ്ട് ഞങ്ങൾ ഇങ്ങനെ അനാഥരെ പോലെ നടക്കുകയാണ്. கையை பிடித்துக்கொண்டு அனாதைகளை போல ஹாஸ்பிடல் வளப்பில் நடக்கிறோம். ഡോക്ടേഴ്സ് ഞങ്ങളെ കാണുമ്പോൾ സഹതാപം തോന്നുന്നു. டாக்டர்ஸ் எல்லாம் எங்களை பார்த்துட்டு அவங்க அனுதாபப்பட்டாங்க. അങ്ങനെ ആ ഒരു ദിവസം കടന്നുപോയി. அந்த ஒரு பயங்கரமான நாள் எங்களை விட்டு கடந்து போனது. വീണ്ടും എന്റെ വീട്ടിൽ മരണം കേറി ഇറങ്ങാൻ തുടങ്ങി. மீண்டும் என்னுடைய வீட்டிலே மரணங்கள் ஏறி இறங்க ஆரம்பித்தது. അച്ഛനും അമ്മയും കിടന്നുറങ്ങുമ്പോൾ அப்பாவும் அம்மாவும் படுத்திருக்கிற நேரத்துல നീളമുള്ള തുണി കൊണ്ട് நீளமான துணியை வைத்து ഇവരുടെ രണ്ടുപേരുടെ കാല് കെട്ടിയിടും. இந்த 2 பேருடைய காலையும் அந்த துணியினால கட்டி போடுவாங்க. എന്നിട്ട് ഒരു അറ്റം കട്ടിലിന്റെ കാലെ കെട്ടിയിടും. ஒரு அர்த்தம் வந்து கட்டில காலை கட்டி போடுவாங்க. എന്നിട്ട് ഈ കെട്ടിനകത്തൂടെ കൈ കയറ്റി പിടിച്ചൊക്കെ ചാരി കിടക്കും. இந்த துணியில ஒரு சைடு வச்சு அந்த பிடித்துக்கொண்டே நாங்கள் உறங்குவோம். കാരണം ഇവർ അനങ്ങിയാൽ ഞാൻ അറിയാൻ വേണ്ടിയാ. நான் எதுக்கு என்னுடைய தாயின் தகப்பனை காலை கட்டி கட்டில கட்டி அந்த துணியை கையில வச்சேன்னா என் தாயார தகப்பனை எழுந்திருந்தால் எனக்கு உடனே தெரிய வேண்டும் என்பதற்காக. രാത്രി എല്ലാവരും ഉറങ്ങി കഴിയുമ്പോൾ ഇവർക്ക് സൂയിസൈഡ് ചെയ്യാൻ ഭയങ്കര ടെൻഡൻസിയാണ്. எல்லாரும் உறங்கின பிறகு
பிற்பாடு ஒருவேளை 2 பேரும் சூசைட் பண்ணிருப்பாங்கன்ற டெண்டன்சி அவங்களுக்கு இருந்தது. ആകെ ബോധമുള്ളത് എനിക്ക് മാത്രമാണ്. அந்த வீட்ல சரியான சுபோதமாக வாழ்ந்த பையன் நான் மட்டும்தான். അവൻ ഞാൻ അതുകൊണ്ട് ഇവർക്ക് കാവലിരുന്നു. அதனால இந்த 2 பேருக்கு நான் காவல் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. 3.5 മാസം 3 மாசம் இப்படி இருந்தேன். ഉറക്കമില്ലാതെ ഞാൻ കാവലിരുന്നു. உறக்கம் இல்லாமல் என் தாயின் தகப்பனுக்கும் காவல் இருந்தேன். ആ 3.5 മാസവും அந்த 3 மாதங்களும் ഞങ്ങൾ മുഴുവൻ പട്ടിണിയായിരുന്നു. சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம முழு பட்டினியான ஒரு சூழ்நிலை. കാരണം വീട്ടിൽ എല്ലാവർക്കും മാനസിക പ്രശ്നമാണ്. காரணம் வீட்ல எல்லாருமே மனோநோயாளிகளாக மாறிவிட்டார்கள். നല്ല ആഹാരം ഉണ്ടാക്കി തരാൻ പോലും അവർക്ക് കഴിയില്ല. சரியான ஆகாரம் பிரிப்பேர் பண்ணி தர அவர்களால முடியவில்லை. ഞാൻ ഇപ്പോഴും ഓർക്കുന്നു. நான் இப்போது நினைத்து பார்க்கிறேன். എന്റെ വീടിന്റെ പിൻഭാഗത്ത് ഒരു പുളിമരം ഉണ്ടായിരുന്നു. என்னுடைய வீட்டுக்கு பின்னாடி ஒரு புளிய மரம் இருந்தது. അത് വിശക്കുമ്പോൾ പോയി പുളി പറിച്ച് കഴിക്കും. அந்த பசி அதிகமா வர நேரத்துல அந்த புளியங்காய் தான் பிடிங்கி சாப்பிடுவேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അങ്ങനെ 3.5 മാസം அப்படி 3 மாதங்கள் കഴിഞ്ഞു പോയി. அந்த 3 மாதங்கள் வாழ்க்கை விட்டு நீங்கி போனது. ഉറക്കമില്ലാതെ എനിക്ക് ഡിപ്രഷൻ ഉണ്ടായി. Praise the Lord. உறங்காமல் 3 மாதம் இருந்ததனால ஒரு டிப்ரஷன் நோயாளியாக மாற்றப்பட்டேன். ഏതാണ്ട് 7-8 മെഡിക്കൽ സ്റ്റോറുകളിൽ കയറി 7-8 மெடிக்கல் ஸ்டோர்களில் போய் 98 ടാബ്ലറ്റുകൾ ഞാൻ വാങ്ങിച്ചു. 98 ടാബ്ലറ്റുகளை நான் வாங்கினேன். വീട്ടിലേക്ക് നടന്നു പോകുന്ന വഴി வீட்ல நடந்து போற வழியில കപ്പലണ്ടി കഴിക്കുന്ന ഞാൻ കഴിച്ചോണ്ട് പോയി. Praise the Lord. 98 தூக்க மாத்திரையும் கடலை சாப்பிடுற மாதிரி ஒண்ணா விழுங்கிட்டு போனேன். വീടിന്റെ അടുത്തെത്താറായപ്പോൾ வீட்டுக்கு பக்கத்துல போன போது എന്റെ കേൾവി പോയി. எனக்கு கேட்க முடியாத ஒண்ணு காதுகள் எல்லாம் அடைந்து விட்டது. എന്റെ നാവ് ഒട്ടാൻ തുടങ്ങി. நாவு கீழாக அண்ணாக்கோடு ஒட்டி விட்டது. ഈ കഴുത്തിന്റെ 2 ഭാഗത്തെ ഞരമ്പുകൾ താഴോട്ട് വലിച്ചു താക്കുന്ന പോലെ തോന്നി. கழுத்துல 2 பாக நரம்புகளும் கீழே இழுத்து பிடிக்கிற மாதிரி எனக்கு தெரிந்தது. എന്റെ കാഴ്ച വന്നാൻ തുടങ്ങി. என்னுடைய பார்வை மங்கல் வந்தது. എനിക്ക് മനസ്സിലായി ഞാൻ മരിക്കാൻ പോവാ. உடனே நான் தெரிந்து கொண்டேன் எனக்கு மரணம் வரப்போகிறது. വീടിനകത്ത് நான் வீட்டுக்குள்ளாக അച്ഛനും അമ്മയ്ക്കും അവരറിയാതെ ഒരു ഉമ്മയൊക്കെ കൊടുത്തിട്ട് Praise the Lord. இந்த தாயும் தகப்பனும் தெரியாம நான் போய் அவர்களுக்கு முத்தம் கொடுத்துட்டு മരണത്തിന് കീഴ്പ്പെടാനിരിക്കുകയാണ്. மரணத்திற்கு கீழடங்கி அந்த இடத்திலே உட்கார்ந்திருந்தேன். ഞാൻ ഉറങ്ങിപ്പോയി. அந்த மரணத்துக்கு கீழ்ப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டு இருந்தபோது அந்த இருப்பிலே நான் உறங்கி போய்விட்டேன். പിറ്റേ ദിവസം വെളുപ്പിന് காலை அடுத்த நாள் காலையிலே ഒരു 5 മണി 6 മണി ആയപ്പോൾ அதிகாலை 5-6 மணி நேரத்திலே എനിക്ക് ബോധം വരികയാണ്. எனக்கு மீண்டும் சுபோதம் வர ஆரம்பித்தது. ഞാൻ മരിച്ചിട്ടില്ല. நான் சாகவில்லை. എനിക്ക് വിശ്വസിക്കാൻ പറ്റില്ല. எனக்கு நம்பவே முடியல. ഞാൻ മരിച്ചില്ല. நான் சாகவில்லை, மரிக்கவில்லை. ഞാൻ എന്റെ തലക്കിട്ട് അടിക്കുന്നു. நான் தலையிலே குட்டி பார்த்தேன். അടിച്ചു പറിക്കുന്നു. என்னுடைய கையை கடித்து பார்த்தேன். എനിക്ക് പെയിൻ അറിയാൻ പറ്റുന്നില്ല. எனக்கு வேதனை என்னால் புரிய முடியவில்லை. എന്റെ ബോഡിയിലെ മുഴുവൻ സെൻസേഷൻ നഷ്ടപ്പെട്ടു. என்னுடைய பாடியிலே எல்லா சென்சேஷனும் இழந்திருக்கிறது. എനിക്ക് ടേസ്റ്റ് അറിയാൻ പറ്റുന്നില്ല. எனக்கு நாவிலே ருசி தெரியவில்லை. വെള്ളം കുടിച്ചിട്ടും വെള്ളത്തിന്റെ ടേസ്റ്റ് അറിയാൻ പറ്റുന്നില്ല. தண்ணீரை குடித்தாலும் தண்ணீருடைய ருசி எனக்கு தெரியவில்லை. എനിക്ക് മനസ്സിലായി എനിക്ക് എന്തോ വലിയൊരു തകരാറ് സംഭവിച്ചു. உடனே நான் புரிந்து கொண்டேன் எனக்குள்ளாக ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது. അന്ന് ഈ പ്രഭാത സമയത്ത് இந்த அதிகாலை நேரத்திலே ആ ടാബ്ലറ്റ് കഴിച്ച് മരിക്കാനിട്ട് 98 மாத்திரைகளை சாப்பிட்டு சாகாதபடினாலே ഞാൻ ഞങ്ങളുടെ വീടിന്റെ മുമ്പിൽ ഒരു ഹൈവേ ആണ്. என்னுடைய வீட்டுக்கு முன்பாக ஒரு ஹைவே போகிறது. ഞാൻ ആ ഹൈവേയുടെ സെൻട്രൽ ലൈനിൽ പോയി കുത്തിയിരുന്നു. அந்த ஹைவே சென்டர்ல போயிட்டு ஏதாவது வண்டி இடிக்குன்னு சொல்லி உட்கார்ந்திருந்தேன். പ്രിയപ്പെട്ടവരെ, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, അരമണിക്കൂർ ஒரு அரை மணி நேரம் ആ വഴിയിലൂടെ ഒരു വണ്ടിയും വന്നില്ല. அந்த ஹைவேல நான் உட்கார்ந்துட்டு ஒரு வண்டியும் அந்த ரோட்ல வரல. ഞാൻ ഇരുന്ന് മടുത്തു. நான் உட்கார்ந்து எனக்கே போர் அடிச்சது. ഞാൻ എഴുന്നേറ്റ് പോയി. உடனே நான் எழுந்து போய்விட்டேன். അങ്ങനെ ഇരിക്കുമ്പോൾ ഒരു ദിവസം அப்படிப்பட்ட நேரங்களிலே ஒரு நாளிலே എന്റെ അച്ഛൻ പറഞ്ഞു, என்னுடைய தகப்பன் சொன்னார், നമുക്കാരുമില്ല, நமக்கு யாருமே கிடையாது, നമുക്ക് മരിച്ചേക്കാം. நம்ம எல்லாருமே மரித்து விடுவோம். എനിക്ക് ഭയങ്കര സന്തോഷമായി. எனக்கு ரொம்ப சந்தோஷமா കാരണം போயிடுது. ഞാൻ മരിക്കാൻ നോക്കിയിട്ട് മരിച്ചിട്ടില്ല. காரணம் நான் மரிக்க முயற்சி பண்ணிட்டும் மரிக்கவில்லை. ഇതെല്ലാരും കൂടെ മരിച്ചേക്കാം. இந்த ஆறுபடினாலே எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாகலாம். ആഹാരത്തിനകത്ത് വിഷം കലക്കി ஆகாரத்துக்குள்ளாக விஷத்தை போட்டு ഞങ്ങൾ പരസ്പരം കെട്ടിപ്പിടിച്ച് കരഞ്ഞുകൊണ്ടിരിക്കുക. நாங்கள் தாய் தகப்பன் பிள்ளைகள் எல்லாம் கெட்டி பிடித்து
அழுது கொண்டிருந்தோம். അടുത്ത നിമിഷം ഞങ്ങൾ മരിക്കാൻ പോകും. அடுத்த நேரம் அந்த விஷ சாப்பாடை சாப்பிட்டு மரிக்க போகிறோம். ഓരോ പ്ലേറ്റിലും ആഹാരം വിളമ്പി വെച്ചിരിക്കുന്നു. அந்த விஷம் சேர்ந்த ஆகாரத்தை ஒவ்வொரு பிளேட்டிலே விளம்பி வைத்திருக்கிறார்கள். ഒരു നവംബർ മാസം 29-ാം തീയതി, ஒரு நவம்பர் மாசம் 29ஆம் தேதி രാത്രി 10:30 ആയ സമയത്ത് இரவு 10:30 மணி நேரத்திலே ഒരിക്കലും പെയ്യാത്ത പോലൊരു മഴ പെയ്തു. ஒருபோதும் பெய்யாத அளவுக்கு ஒரு பெரிய மழை இந்த தேசத்திலே பெய்கிறது. ഞങ്ങളുടെ വീട്ടിൽ ബോംബ് പൊട്ടിയാലും അയൽപക്കത്തുള്ളവർ അറിയില്ല. எங்க வீட்டுல பாம்பு வச்சு வெடிச்சா கூட பக்கத்துல யாருக்குமே கேட்க முடியாத அளவுக்கு மழை. അതുപോലെ മഴ. அப்படிப்பட்ட பெரிய மழை பெய்கிறது. ഈ മഴയത്ത് இந்த மழை நேரத்திலே കെട്ടിപ്പിടിച്ച് കരഞ്ഞുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ நாங்கள் அந்நியனும் கெட்டிப்பிடித்து அழுது கொண்டிருக்கிற போது ഞങ്ങളുടെ വീടിന്റെ കതകൽ ആരോ അടിക്കുക. எங்க வீட்டு கதவுல யாரோ வந்து தட்டுகிறார்கள், அடிக்கிறார்கள். അച്ഛൻ പെട്ടെന്ന് പോയി എഴുന്നേറ്റ് നോക്കുമ്പോൾ என்னுடைய தகப்பன் எழுந்து பார்க்கிற போது 5 മാസം മുമ്പ് 5 മാதங்களுக்கு முன்பாக റെയിൽവേ പാളത്തിൽ നിന്ന് എന്റെ അച്ഛനെ രക്ഷപ്പെടുത്തിയ ആള് ரயில்வே டிராக்கிலிருந்து காப்பாற்றப்பட்டார். அந்த பாஸ்டர் എന്റെ വീടിന്റെ വാതിൽക്ക് വന്ന് അടിക്കുക. കതകില് வீட்டு வாசல வந்து தட்டிக்கிறாரு. ഈ കതക് തുറന്നു. இந்த கதவை தகப்பன் திறந்தார். ഇദ്ദേഹം ഇദ്ദേഹത്തിന്റെ ഭാര്യ അകത്ത് കയറി அந்த பாஸ்டரும் பாஸ்டர் மனைவியும் என் வீட்டுக்குள்ள வந்தாங்க. ഞങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചു. எங்களுக்காக ஜெபித்தார்கள். ബൈബിൾ എടുത്ത് കൈ തന്നു. பைபிள் எடுத்து கையில கொடுத்தாங்க. ഞാനും എന്റെ അമ്മയും പെന്തക്കോസിനെ ചീത്ത പറഞ്ഞു. நானும் என்னுடைய தாயும் பெந்தகோஸ்து ஜனங்களை கெட்ட வார்த்தையில பேசினோம். ആ പാസ്റ്ററെ ചീത്ത പറഞ്ഞു. அந்த ஊழியரை நாங்கள் கெட்ட வார்த்தையிலே திட்டினோம். കാരണം ഞങ്ങൾ RSSൽ പൊക്കോണ്ടിരിക്കുന്നവരാണ്. காரணம் அந்த காலங்களிலே நாங்கள் RSS மூவ்மென்ட்லே ஊழியர்கள் செய்து கொண்டிருந்தோம். ഹിന്ദു വിശ്വാസത്തിൽ ജീവിക്കുന്നവരാണ്. இந்து விசுவாச நம்பிக்கையிலே வாழ்ந்த குடும்பம். ഞങ്ങളുടെ വിശ്വാസം യേശു ആരുമല്ല. எங்க விசுவாசம் வந்து இயேசு யாருமே கிடையாது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഞങ്ങൾ അതിനെ തള്ളി പറഞ്ഞു. நாங்கள் இயேசுவை மறுதலிக்கிறவர்களாக இருந்தோம். അപ്പോൾ എന്റെ അച്ഛൻ യേശുവിനെ ഏറ്റു പറഞ്ഞു. ஆனால் என்னுடைய தகப்பன் இயேசுவை அறிக்கை பண்ணினார். ദൈവമക്കളെ, അങ്ങനെ ആ രാത്രി കഴിഞ്ഞുപോയി. அந்த இரவு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே முடிந்து போனது. പിറ്റേന്ന് ദിവസം ശനിയാഴ്ചയാണ്. அடுத்த நாள் காலை சனிக்கிழமை അവർ ഞങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ച് കടന്നുപോയി. அந்த பாஸ்டர் குடும்பம் எங்களுக்காக ஜெபித்து போன ആ பிற்பாடு പാസ്റ്റർ റിക്വസ്റ്റ് പറഞ്ഞു. அந்த பாஸ்டர் ஒரு ரிக்வெஸ்ட் சொன்னார். നാളെ ഞായറാഴ്ചയാണ്. நாளை ஞாயிற்றுக்கிழமை നിങ്ങൾക്ക് പറ്റുമെങ്കിൽ ഒരു ആരാധനയ്ക്ക് വരണം. நீங்கள் கூடுமானால் எங்கள் சபையிலே ஒரு ஆராதனைக்கு வாருங்கள். എന്റെ അച്ഛൻ അമ്മയെ നിർബന്ധിച്ചു കൊണ്ടുപോയി. என்னுடைய தகப்பனை தாயை நிர்பந்தமாக என் தகப்பனார் அழைத்துக் கொண்டு ഞാൻ போனார். പോയില്ല. நான் போகவில்லை. എന്റെ ചെറിയ പ്രായം നശിപ്പിച്ച, என்னுடைய இளமை பருவத்தை கெடுத்ததாக, എന്റെ വിദ്യാഭ്യാസം നശിപ്പിച്ച, என்னுடைய படிப்பை கெடுத்ததாக, എന്റെ കുടുംബത്തോട് എനിക്ക് ദേഷ്യമായിരുന്നു. என்னுடைய குடும்பத்தோடு எனக்கு மிக அதிகமான விரோதமும் கோபமும் இருந்தது. ഒരു തരത്തിലും ചാകാൻ സമ്മതിക്കുന്നില്ല. ஒரு விதத்திலும் மறிக்க கூட ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. അതിന് ഇവർ ആരാധനയ്ക്ക് പോയി. அதனால இவங்க 2 பேரும் ஆராதனைக்கு போனார்கள். ആദ്യത്തെ ഞായറാഴ്ച പോയി. நான் போகவில்லை. முதல் வாரத்தில் அவர்கள் போனார்கள். അവർക്ക് എന്തോ മാറ്റങ്ങൾ തുടങ്ങി. ஏதோ சில மாற்றங்கள் தாய் தகப்பன் வாழ்க்கையில் வந்தது. രണ്ടാമത്തെ ഞായറാഴ്ച പോയി. இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை போனார்கள். വീണ്ടും എന്തൊക്കെയോ മാറ്റങ്ങൾ തുടങ്ങി. மீண்டும் அவர்களுக்குள்ளாக சில மாற்றங்கள் நடந்தது. മൂന്നാമത്തെ ഞായറാഴ്ച ആയപ്പോൾ மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை வந்தபோது എന്റെ അച്ഛൻ പറഞ്ഞു, என்னுடைய தகப்பன் சொன்னார், ഇന്ന് നീയും വരണം. இன்று நீயும் எங்களோடு சபைக்கு வர வேண்டும். ഞാൻ പറഞ്ഞു, ഞാൻ വരില്ല. நான் வரவில்லை என்று சொன்னேன். എന്നെ വഴക്ക് പറഞ്ഞു. என்னை அவர் சண்டை போட்டாரு. പേടിച്ച് ഞാൻ കൂടെ പോയി. நானு அவரு சண்டை போடுறான்னு சொல்லி பயந்துட்டு அவர் கூட நான் போனேன். ഒരു വീടിനകത്ത് ആരാധന നടക്കുകയാണ്. ஒரு வீட்டுக்குள்ளதான் ஆராதனை நடக்கிறது. ആ വീടിന്റെ ഏറ്റവും പുറകിൽ ഡോറിന്റെ സൈഡിൽ அந்த வீட்டிலே அடைக்கப்பட்ட டோருக்கு பக்கத்திலே ഞാൻ ഒളിച്ചിരുന്ന് ആരാധന കൂടുകയാണ്. யாருக்கும் தெரியாமல் பயந்து ஒளிந்திருந்து ஆராதனை பங்கெடுக்கிறேன். എന്റെ നെറ്റിയിൽ കുറിയുണ്ട്. என்னுடைய நெத்தியிலே திருநீரை பூசியிருக்கிறேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്റെ കയ്യിൽ ചരടുകൾ കെട്ടിയിട്ടുണ്ട്. என்னுடைய கையிலே எங்க மூமெண்ட் அந்த சரடுகளை എന്റെ கட்டியிருக்கிறேன். കയ്യിൽ ടാറ്റു കുത്തിയിട്ടുണ്ട്. என்னுடைய கையிலே டாட்டுகள் பச்சை குத்தி இருக்கிறேன். മുടി ഒരു പ്രാകൃത പോലമാണ്. முடி வளர்த்தி ஒரு பிராகிருதமான பைத்தியக்காரனை போல இருக்கிறேன். എന്നെ കണ്ടാൽ ഒരു പിശാച് ബാധിച്ചവനെ പോലാണ്. என்ன பார்த்தா ஒரு பிசாசு பிடிச்ச பையனை மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன். ഞാൻ പുറകിൽ പോയി ഒളിച്ചിരിക്കുകയാണ്. யாருக்கும் தெரியாமல் பின்னாடி ஒளிந்திருந்தேன். அன்று ഒരു 2 അടി ഹൈറ്റ് മാത്രം പൊക്കമുള്ള ഒരു പാസ്റ്റർ, ஒரு 2 அடி மட்டும் உயரமுள்ளதான ஒரு சின்ன பாஸ்டர். അദ്ദേഹം ഒരു മിഷണറിയാണ്. அவர் ஒரு மிஷனரியாக അദ്ദേഹം இருந்திருக்கிறார். നോർത്ത് ഈസ്റ്റിൽ നിന്ന് വന്നിരിക്കുകയാണ്. நார்த் ஈஸ்ட் தேசங்களிலிருந்து அங்கே ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். അന്ന് എല്ലാവർക്കും സാക്ഷ്യം പറയാൻ സമയം കൊടുത്തപ്പോൾ அந்த ஆராதனையிலே எல்லாருக்கும் சாட்சி சொல்ல நேரம் கொடுத்த போது ഈ പാസ്റ്റർക്കും സാക്ഷ്യം പറയാൻ സമയം കൊടുത്തു. குள்ளமான பாஸ்டர்
பாஸ்டருக்கும் சாட்சி சொல்ல நேரம் கொடுத்தார்கள். അദ്ദേഹം സാക്ഷ്യം പറയുന്ന കൂട്ടത്തിൽ அந்த ஊழியர் சாட்சி சொன்ன நேரத்திலே ഇങ്ങനെ ഒരു വാക്ക് പറഞ്ഞു. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொன்னார். നിങ്ങൾ എല്ലാവരും വീട്ടിൽ ചെന്ന ശേഷം நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போன பிற்பாடு എന്റെ ശുശ്രൂഷയെ എന്നെയെ കുറിച്ച് ഓർത്താൽ എനിക്ക് വേണ്ടി സ്തോത്രം ചെയ്യണം. என்னையும் என்னுடைய ஊழியங்களை நினைவு கூர்ந்தால் எனக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். അന്ന് സ്തോത്രം എന്താണെന്ന് എനിക്കറിയില്ല. அந்த ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தை எனக்கு தெரியாது. അത് കേൾക്കുമ്പോ തന്നെ അയ്യേന്ന് തോന്നുകയാണ്. அதை கேட்கிற போதே எனக்கு அலர்ஜியாக இருக்கும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഞാൻ അവിടുന്ന് ഉച്ചയ്ക്ക് ആരാധന തീരുന്നതിന് മുമ്പേ വേഗം വീട്ടിൽ പോയി. அந்த நேரத்திலே அந்த ஆராதனை நாளிலே ஆராதனை முடியும் முன்னாடி மத்தியானமே நான் வீட்டுக்கு போய் விட்டேன். സോ ഞങ്ങളുടെ ഹിന്ദു മതപഠന ക്ലാസ്സുകളിലും என்னுடைய இந்து மத படன கிளாஸ்களிலே ഞങ്ങളുടെ ശാഖകളിലും ഒക്കെ எங்களுக்கு இருக்கிற ஆர்எஸ்எஸ் சாகைகளிலே பிரான்ச்சுகளிலே പെന്തക്കോസ്തുകാർ കൂടോത്രക്കാരാണെന്ന് ഞങ്ങളെ പഠിപ്പിച്ചിട്ടുണ്ട്. இந்த கோஷை ஜனங்கள் பில்லி சூனியம் செய்கிற ஜனங்கள் என்று எங்களுக்கு டீச் பண்ணியிருந்தாங்க. അവർ ആളുകളെ മയക്കി മതം മാറ്റുന്നവരാന്ന് ഞാൻ കേട്ടിട്ടുണ്ട്. இந்த கோஷ ஜனங்கள் ஆளுகளை மயக்கி மதத்தை மாற்றுகிறவர்கள் என்று சொல்லி கொடுத்திருந்தார்கள். ഞാൻ എന്റെ വീട്ടിൽ തിരിച്ചു ചെന്നു. என்னுடைய வீட்டுக்கு நான் திரும்பி போனேன். മലയാളത്തിൽ സൂര്യ ടിവി എന്ന് പറയുന്ന ഒരു ചാനലുണ്ട്. மலையாளத்திலே சூர்யா டிவி என்கிற ஒரு சேனல் இருக்கிறது. തമിഴ്നാട്ടില് എന്താണ് സൺ ടിവി പോലെ. தமிழ்நாட்டில் சன் டிவி தான், கேரளாவிலே சூர்யா ഒരു டிவி. സൂര്യ ടിവി എന്ന് പറയുന്ന ചാനലുണ്ട്. சூர்யா டிவி என்கிற ஒரு சேனல் இருக்கிறது. ആ ചാനലിനകത്ത് ഞാൻ ഒരു സിനിമ ഫൈറ്റ് സീൻ കണ്ടോണ്ടിരിക്കുകയാണ്. அந்த சேனலிலே ஒரு ஃபைட் சினிமாவை பார்த்து கொண்டிருக்கிறேன். ഈ ഫൈറ്റ് സീനിനകത്ത് ഞാൻ കണ്ട 2 അടി പൊക്കമുള്ള പാസ്റ്റർ നിൽക്കുന്നു. அந்த ஃபைட் சீன்ல நான் சபையிலே பிரசங்கம் பண்ண பாஸ்டர் அதில் நடிச்சிருக்கிறார். ആ റൂമിനകത്ത് ഭയം നിറയാൻ തുടങ്ങി. அந்த ரூமுக்குள்ளாக சினிமா பார்த்த போது எனக்குள்ளாக ஒரு பயம் நிறைய வந்தது. ഈ ആളെ കാണുമ്പോ എന്തോ ഒരു കാര്യം പറയണമെന്ന് പറഞ്ഞ് ഞാനത് മറന്നുപോയി. இந்த ஆளை பார்த்து ஏதோ சொல்ல வேண்டும் என்கிற நினைத்த காரியத்தை மறந்து விட்டேன். ഞാൻ ടിവി ഓഫ് ചെയ്തു. நான் டிவி ஆஃப் பண்ணி விட்டேன். വീട് പൂട്ടി പുറത്തിറങ്ങി. வீடை அடைத்து நான் வெளியே வந்தேன். പേടിയായി പോയി. காரணம் பயமாகி விட்டது. എന്താ സംഭവിക്കുന്നതെന്ന് അറിയില്ല. இந்த சினிமாக்குள்ளாக இந்த ரூம்ல என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல. ഞാൻ സിറ്റ് ഔട്ടിൽ നിൽക്കുകയാണ്. நான் சிட் அவுட்ல நின்று கொண்டிருந்தேன். ഞാൻ എന്തോ ഓർത്തെടുക്കാൻ ശ്രമിച്ചു. ஏதோ நினைத்து பார்க்க முயற்சி கொண்டிருக்கிறேன். പെട്ടെന്ന് എനിക്ക് ആ ഓർമ്മ വന്നു. சீக்கிரமாக எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. സ്തോത്രം എന്ന് പറയണമെന്നാ പറഞ്ഞത്. அந்த பயத்தின் மத்தியிலே ஸ்தோத்திரம் என்று சொன்னாங்களே, அந்த ஒரு ஞாபகம் எனக்கு வந்தது. ഞാൻ സ്തോ എന്ന് പറഞ്ഞത് എനിക്ക് ഓർമ്മയുണ്ട്. ஸ்தோ என்று சொன்னது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் ഒരു இருக்குது. മനുഷ്യന്റെ കൈ ഒന്ന് അടിക്കുന്ന പോലെ டக்குனு ஒரு மனிதனுடைய கை வந்து என்னை அடிக்கிற மாதிரி എന്റെ പള്ളക്ക് അടിച്ചു. என்னுடைய செவிட்டிலே ஒரு அடி கிடைத்தது. ഞാൻ നിന്ന സ്ഥലത്ത് പമ്പര കറങ്ങുന്ന പോലെ കറങ്ങി. நான் நிக்கிற இடத்திலே அப்படியே பம்பர சுந்தரமான சுத்தினேன். ഞാൻ താഴെ വീണു. கீழே விழுந்தேன். ആരോ എന്നെ മറിച്ചിട്ടു. வேற யாரோ வந்து என்னை திருப்பி போட்டார்கள். ഞാൻ മലർന്നു കിടന്ന് നോക്കുമ്പോൾ நான் பலர்ந்து கிடந்து பார்க்கிற போது ഞാൻ കിടക്കുന്ന സ്ഥലത്തെ ഷീറ്റ് മാറ്റിയിട്ട് நான் படுத்திருந்த மேலே இருக்கிற சீட்டை மாற்றிவிட்டு ഒരു വലിയ പ്രകാശം ഞാൻ കിടക്കുന്നവിടെ ഇറങ്ങി വന്നു. அந்த சீட்டுக்குள்ளாக ஒரு பெரிய பிரகாசம் அந்த சீட்டை எனக்கு நேராக வருகிறது. ആ വന്ന വെളിച്ചം എന്നെ തൊട്ടു. அந்த வெளிச்சம் என்னை தொட்டது. ഞാൻ അപ്പോഴും കരുതിയത് ഇത് പിശാചാണെന്നാണ്. நான் அப்போது நினைச்சேன் இது பிசாசாக இருக்கலாம். ദൈവമാണെന്ന് എനിക്ക് വിശ്വാസമില്ല. தேவன் என்று எனக்கு நம்பிக்கை கிடையாது. ഒരാഴ്ച കഴിഞ്ഞു. ஒரு வாரம் முடிந்து விட்டது. എന്റെ അച്ഛന് കർണാടകയിൽ എടുത്ത് ജോലിക്ക് പോകണം. என்னுடைய தகப்பனுக்கு கர்நாடகாவில் ஒரு வேலைக்கு போக வேண்டும். ഞങ്ങളെ വീട്ടിൽ ഒറ്റയ്ക്കാക്കിയിട്ട് പോകാൻ ടെൻഷൻ. எங்களை தனிமையாக விட்டுட்டு போறதுக்கு அவருக்கு ஒரு டென்ஷன். ഞങ്ങളെ രക്ഷപ്പെടുത്തിയ പാസ്റ്ററിന്റെ വീട്ടിൽ കൊണ്ടാക്കി. உடனே அவர்கள் எங்களை எல்லாரையும் எங்களை காப்பாற்றின பாஸ்டர் வீட்டிலே கொண்டு போய் ஆக்கினார்கள். അവിടെ ഒരു ഉപവാസ പ്രാർത്ഥന നടക്കുക. அந்த இடத்திலே ஒரு உபவாச ஜெபம் நடக்கிறது. ആ ഉപവാസ പ്രാർത്ഥനയെ ശുശ്രൂഷിക്കാൻ ഒരു പ്രവാചകി വന്നിട്ടുണ്ട്. அந்த உபவாச கூட்டத்திலே ஊழியர் செய்யும்படி ஒரு தீர்க்கதரிசியான அம்மா வந்திருக்கிறாங்க. ഭയങ്കര ഹൈറ്റും വെയിറ്റും ഉള്ള ഒരു സ്ത്രീ. நல்ல உயரமும் தடியான ஒரு அம்மா. അവരുടെ ഒരു കൈക്ക് മാത്രം 150 കിലോ ഭാരമുണ്ട്. ஒரு கைக்கு மட்டும் 150 கிலோ பாரம் இருக்கிற மாதிரி ஒரு தடியான அம்மா. ഒരു വിരല് തൊട്ടാൽ ഞാൻ പൊടിഞ്ഞു പോകും. அவங்க ஒரு விரல்ல என்ன தொட்டனா நான் கீழே விழுந்து நொறுங்கிடுவேன். അത്രയും ഭീമാകാരമായ ഒരു സ്ത്രീ. அப்படிப்பட்ட ரொம்ப பீகாரமான ஒரு ஸ்திரீயானவள். എല്ലാരും കൂടെ 7 പേരിൽ കൂടുതൽ ഈ പ്രാർത്ഥനയ്ക്കില്ല. அந்த கூட்டத்திலே உபவாசத்தில் 7 பேருக்கு மேல கிடையாது. ആ കൂട്ടത്തിൽ ഞാനും എന്റെ അമ്മയും സഹോദരിയും. நானும் என்னுடைய சகோதரி அம்மாவும் 3 பேரும் அந்த கூட்டத்தில் இருக்கிறோம். ഞങ്ങളെ 3 പേരെ പിടിച്ചതിന്റെ മുമ്പിൽ കൊണ്ടിരുത്തി. எங்க 3 பேரையும் அந்த கூட்டத்தின் முன் சைடிலே கொண்டு போய் உட்கார வைத்தார்கள். ഈ പ്രവാചകി ഒരു പാട്ടുപാടി എഴുന്നേറ്റു. இந்த தீர்க்கதரிசன அம்மா ஒரு பாட்டு பாடி எழுந்திருக்கிறார்கள். ഫറവോന് ഞാൻ ഇനി അടിമയല്ല. பார்வோனுக்கு நான் இனி அடிமை அல்ல. ഇങ്ങനെ ഒരു പാട്ടുപാടി എഴുന്നേൽക്കുകയാണ്. இந்த பாட்டை பாடிக்கொண்டே அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். 150 കിലോ ഭാരമുള്ള കൈ കൊണ്ട് എന്റെ തലയെ വെച്ചു. 150 கிலோ பாரி வர்ற கையை வைத்து
எடுத்து என் தலையில வச்சாங்க. ഞാൻ ഇങ്ങനെ ഇരിക്കുവാണ്. நான் கீழே அப்படியே குனிஞ்சிட்டேன். പ്രവാചകൻ എന്നെ പിടിച്ചെഴുന്നേൽപ്പിച്ചു. அந்த தீர்க்கதரிசி அம்மா என்னை தூக்கி எழுந்திருந்தார்கள். എന്നെ ഇങ്ങനെ കെട്ടിപ്പിടിച്ചുകൊണ്ട് കരയാൻ തുടങ്ങി. அவர்கள் என்னை கெட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தார்கள். ഞാൻ വിചാരിച്ചു, நான் நினைச்சேன், ഞാനുമായിട്ട് ഒരു ബന്ധവും ഇല്ലാത്ത ഈ സ്ത്രീ எனக்குமாக எந்த சம்பந்தம் இல்லாத இந்த அம்மா എന്തിനാ ഇപ്പൊ കരയുന്നത്? எதுக்காக எனக்காக அழுகுறாங்க? ஆமென். ഞാൻ ഇങ്ങനെ മനസ്സിൽ ചിന്തിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. நான் இப்படி மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்த போது ഇവർ എന്റെ വീട്ടിൽ നടന്ന കാര്യങ്ങൾ പ്രവചിക്കാൻ തുടങ്ങി. என் வீட்டுல நடந்ததான ஒவ்வொரு காரியங்களையும் தீர்க்கதரிசனமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. എനിക്ക് വിശ്വസിക്കാൻ പറ്റുന്നില്ല. எனக்கு அது நம்ப முடியவில்லை. ഞാൻ ഒരു ചലഞ്ച് ചെയ്തു. நான் ஒரு சவால் விட்டேன். എന്റെ ജീവിതത്തിൽ എനിക്ക് മാത്രം അറിയാവുന്ന ഒരു രഹസ്യമുണ്ട്. என்னுடைய வாழ்க்கையில எனக்கு மட்டும் தெரியக்கூடிய ஒரு ரகசியம் இருந்தது. അത് ഇവർക്ക് വെളിപ്പെടുത്തിയ ஒருவேளை இந்த அம்மா சொல்ற காரியம் எல்லாம் சத்தியமா இருந்தா எனக்கு மட்டும் தெரியாத ரகசியத்தை இவர்கள் வெளிப்படுத்தினால் യേശു ദൈവമാണെന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. இயேசு உண்மையிலே கடவுள் என்று நான் நம்புவேன். ഞാൻ ഇത് വിളിച്ചു പറഞ്ഞു. நான் இது ஆண்டவரிடத்தில் சொல்லி நான் வழியாக சொன்னேன். എനിക്ക് 13 വയസ്സേ ഉള്ളൂ. எனக்கு 13 வயசு தான் அன்னைக்கு. പക്ഷെ 60 വയസ്സുകാരുടെ അനുഭവം എനിക്ക് ആ പ്രായം அந்த 13 வயசிலே 60 வயசுக்கான அனுபவங்களை நான் பெற்றிருந்தேன். അന്ന് ആ സമയത്ത് அந்த நேரத்திலே പ്രവാചകൻ എന്നെ കെട്ടിപ്പിടിച്ച് കരഞ്ഞുകൊണ്ട് പറയുക, அந்த தீர்க்கதரிசி அம்மா என்னை கெட்டிப்பிடித்து அழுது சொல்லுகிறார்கள், നീ 98 ഗുളിക എണ്ണി എണ്ണി കഴിച്ചു. யாருக்குமே தெரியாமல் நான் செய்ததான காரியம் 98 மாத்திரையை நீ எண்ணி எண்ணி விழுங்கினாய். നീ വലിയൊരു ഹൈവേയുടെ റോഡിൽ പോയി കുത്തിയിരുന്നു. ஒரு பெரிய ஹைவேயோட சென்டர்ல போய் சாகிறதுக்கு நீ உட்கார்ந்திருந்த. നീ കരുതിയത് ആ ഗുളികയ്ക്ക് പവർ ഇല്ലാത്തതുകൊണ്ടാണ് നീ മരിക്കാഞ്ഞതെന്ന്. ஒருவேளை நீ நினைத்திருக்கலாம் அந்த மாத்திரைக்கு பவர் இல்லாம தான் நான் சாகாம இருக்கிறேன்னு. എന്നോടൊരു ദൂത് പറയുക, என்னிடத்திலே ஒரு தூதர் சொல்லுகிறார்கள், മോനെ மகனே, നിന്നെ ദൈവത്തിന് വേണമായിരുന്നു. உன்னை ஆண்டவருக்கு தேவையாக இருக்கிறது. അതുകൊണ്ടാ ദൈവം നിന്റെ കുടുംബത്തെ ഉടച്ചത്. உன்னை ஆண்டவருக்கு தேவைப்பட்டதனாலதான் உன் குடும்பத்தை ஆண்டவர் உடைத்திருக்கிறார். അവർ എന്നോട് പ്രവചിക്കാൻ തുടങ്ങി. அவர் என்னிடத்திலே தீர்க்கதரிசனமாக பேச നീ ஆரம்பித்தார். നിമിത്തം മരിച്ചവർ ഉയർത്തെഴുന്നേൽക്കും. உன்னுடைய நிமித்தமாக நீ நிமித்தமாக மரித்தவர்கள் உயிரோடு നീ எழுந்திருப்பார்கள். നിമിത്തം ക്യാൻസർ രോഗികൾ സൗഖ്യമാകും. உன்னுடைய கைகளினாலே கேன்சர் வியாதிகளுக்கு சுகத்தை கொடுப்பார். ദൈവം നിന്നെ അവിടെ അയക്കും, ഇവിടെ അയക്കും. தேவன் உன்னை அந்த இடத்துல அனுப்புவார், இந்த இடத்துல அனுப்புவார். നിന്നെ അമേരിക്ക വിടും, അവിടെ സെറ്റിലാക്കും. உன்னை அமெரிக்கா தேசத்திலே விடுவார், அங்கே நீ செட்டில் ஆவாய். ഇങ്ങനെ എനിക്ക് വിശ്വസിക്കാൻ പറ്റാത്ത പലതും പ്രവചിച്ചു. எனக்கு நம்ப முடியாத பல காரியங்களை தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார்கள். ഞാൻ ഇങ്ങനെ ഇങ്ങനെ പ്രവചനം കേട്ടോണ്ടിരിക്കുമ്പോൾ அவர்கள் தீர்க்கதரிசனத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிற போதே അവർ അവസാനം ഒരു വാക്കുകൂടെ പറഞ്ഞു. கடைசியில ஒரு வார்த்தை கூட சொன்னாங்க, നിന്റെ കുടുംബം തകർന്നതുപോലെ உன்னுடைய குடும்பம் நொறுக்கப்பட்ட மாதிரி തകർക്കപ്പെട്ട ആയിരക്കണക്കിന് കുടുംബങ്ങളെ നീ പണിയും. நொறுக்கப்பட்டதான ஆயிரக்கணக்கான குடும்பங்களை நீ கெட்டப் போகிறாய். ആമേൻ. ஆமென். ആമേൻ പറയാമോ? എത്ര പേർക്ക് വിശ്വാസമുണ്ട്? எத்தனை பேருக்கு விசுவாசம்? അത്രയും നശിച്ച അവസ്ഥയിൽ ജീവിച്ച എന്നെ அப்படிப்பட்டதான கிறிஸ்துவ நசித்து போனதான தகர்ந்து போனதான எங்களுடைய குடும்பத்தை என்னை ഇത്രയും മനോഹരമായ ഒരു അഭിഷേകം തന്നു. இப்படிப்பட்ட ஒரு மனோகரமான அபிஷேகத்தை என் மீது கடவுள் ஊற்றினார். ഇത്രയും ശക്തമായ ഒരു ശുശ്രൂഷ തന്ന് இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஊழியத்தை எனக்குள்ளாக தந்தார். എന്റെ ദൈവം എന്നെ നിലനിർത്തി. என்னுடைய கர்த்தர் என்னை நிலைநிறுத்தி இருக்கிறார். ഇന്നെനിക്ക് പല രാജ്യങ്ങളിലും സഭയുണ്ട്. இன்று பல நாடுகளிலும் எனக்கு சபை இருக்கிறது. കഴിഞ്ഞ മാസം ഞാൻ ദുബായിൽ നിന്ന് പോയി വരുമ്പോൾ சென்ற மாதம் துபாய் நான் சென்று வரும்போது ചെന്നൈ എയർപോർട്ടിലെ കസ്റ്റംസ് ഓഫീസർമാർ എന്നെ പിടിച്ചു നിർത്തി. சென்னை ஏர்போர்ட்டிலே கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ் என்னை பிடித்து நிறுத்தினார்கள். എന്നോട് പറഞ്ഞു, സാർ ഒരു കാര്യം ഞങ്ങൾക്ക് അറിയാനുണ്ട്. சார், ஒரு காரியம் உங்களை குறித்து எங்களுக்கு தெரிய வேண்டியிருக்கிறது. പ്ലീസ് ഞങ്ങളോട് കോർപ്പറേറ്റ് ചെയ്യണം. எங்க கூட நீங்க கோஆபரேட் பண்ணணும். ഞാൻ പറഞ്ഞു, തീർച്ചയായും. நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒத்துழைக்கிறேன். ഇവർ എന്നെ കൂട്ടിക്കൊണ്ട് ഇവരുടെ ഓഫീസിൽ പോയി. அவங்க ஆபீஸில் என்னை அழைத்து கொண்டு போனார்கள். എന്റെ ബാഗ് മൊത്തം തുറന്നു. இந்த பேக் எல்லாவற்றையும் திறந்து பார்த்தார்கள். പരിശോധിക്കാൻ തുടങ്ങി. அவர்கள் பரிசோதனை செய்தார்கள். ഞാൻ ഇവരോട് ചോദിച്ചു, நான் இவர்களிடத்திலே கேட்டேன், എന്താണ് എന്റെ മേലുള്ള ആക്ഷൻ? நீங்கள் இப்படி செய்வதற்கான காரியங்கள் என்ன, என் மீது என்ன குற்றம் என்று கேட்டேன். എന്തിനാ എന്നെ ഇങ്ങനെ പരിശോധിക്കുന്നത്? எதற்காக என்னை இப்படிப்பட்ட பரிசோதனைக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறீர்கள்? അവരോട് പറയുക, அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள், ഒരാഴ്ചയിൽ ஒரு வாரத்திலே 5ഉം 6ഉം രാജ്യങ്ങളിൽ 5ഉം 6ഉം നാടുകളിலே ഇത്ര ഫ്രീക്വന്റ് ആയിട്ട് ട്രാവൽ ചെയ്യാൻ നിങ്ങൾ ആരാധി ചോദിച്ചു. அடிக்கடி ஒரு வாரத்துல 5-6 நாடுகளுக்கு போறீங்களே, நீங்க யாரு?
ഞാൻ പറഞ്ഞു ഞാനൊരു പ്രീസ്റ്റാണ്. அப்ப நான் சொன்னேன் நான் ஒரு பிரீஸ்ட், ஒரு ஊழியக்காரன். അപ്പൊ അവരെന്നോട് പറയാ, அவங்க என்கிட்ட சொல்றாங்க, ഇങ്ങനെ യാത്ര ചെയ്യുന്ന പ്രീസ്റ്റുമാരുണ്ടോ? இப்படிப்பட்ட நிலைமையில அடிக்கடி பயணம் என்ற பிரீஸ்டுகள் ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்களா? அவர் എന്റെ ഫേസ്ബുക്ക് ചെക്ക് ചെയ്തു, அவர் என்னுடைய ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க, യൂട്യൂബ് ചെക്ക് ചെയ്തു, என்னுடைய யூடியூப் சேனலை பார்க்க എന്റെ വെബ്സൈറ്റുകൾ ചെക്ക് ചെയ്തു, நான் போட்டுக்கிற வெப்சைட்களை பார்க்கறாங்க. എല്ലാം ചെക്ക് ചെയ്തിട്ട് എന്നോട് പറഞ്ഞു, எல்லாவற்றையும் பரிசோதனை பண்ணி என்று சொன்னாங்க. സോറി സാർ, சாரி சார், നിങ്ങൾ ഇന്ന് രാവിലെ പോകുന്നു, இன்று காலையில நீங்க போறீங்க, രാത്രി തിരിച്ചു വരുന്നു, இரவிலே திரும்பி வர்றீங்க. ഇങ്ങനെ പോകുന്നത് കൊണ്ട് ഞങ്ങൾക്ക് നിങ്ങൾ ആരാണെന്ന് ഡൗട്ട് തോന്നിയിട്ടാ പിടിച്ചു നിർത്തി. இது அடிக்கடி போய் வர்றதுனால எங்களுக்கு உங்களை குறித்து ஒரு சந்தேகம், அதனாலதான் உங்களை பிடித்து பரிசோதனை பண்ணினோம். ഒരാമേൻ പറയാമോ? ஒரு ஆமென் சொல்லுங்களா? ഞാൻ ഇന്ന് ഇങ്ങോട്ട് വന്നപ്പോ, நான் இந்த இடத்துல பெங்களூருக்கு வந்த போது, ഇന്ന് രാവിലത്തെ എന്റെ ഫ്ലൈറ്റ് இன்று இரவிலே என்னுடைய பிளைட்ல എന്റെ 473ാമത്തെ ഫ്ലൈറ്റ് ആയിരുന്നു. 473வது பிளைட்ல தான் பயணம் பண்ணி நான் இங்க வந்திருக்கிறேன். ആമേൻ, ஹalleluya, ആമേൻ. ஹalleluya. നിങ്ങളുടെ ഉള്ളിൽ ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് ഉണ്ടെങ്കിൽ, உங்களுக்குள்ளாக தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இருந்தால், നിങ്ങളെ ഒരു ജയിലിലും അടച്ചു കളയാൻ കഴിയില്ല. ஒரு ஜெயிலுக்குள்ளாக உங்களை யாரும் போட முடியாது. ഈ സാക്ഷ്യമൊക്കെ കേൾക്കുമ്പോ இந்த சாட்சி, என்னுடைய சாட்சியத்தை நீங்கள் கேட்கிற போது ചിലർക്കെങ്കിലും തോന്നിയേക്കാം, சிலருக்காவது ஒரு சந்தேகம் வரலாம். ഇയാള് കേരളത്തിൽ നിന്ന് വന്ന് ഭയങ്കരമായിട്ട് തള്ളു പറയാം. கேரளத்திலிருந்து வந்து நல்லா புழுகிறாருன்னு நினைக்கலாம். ஆமென். ഇതുപോലെ സാക്ഷ്യത്തിൽ കൂടെ കടന്നുപോയെങ്കിലേ, இப்படிப்பட்டதான சாட்சி மூலமாக நான் சென்றதுனாலே നിങ്ങൾക്ക് ഈ അനുഭവം മനസ്സിലാവും. இந்த நீங்களும் என்ன மாதிரி இப்படிப்பட்ட அனுபவத்துல போயிருந்தா தான் நான் சொல்ற சாட்சி உண்மைன்னு உங்களுக்கு புரியும். ഒരിക്കൽ ഒരാൾ എന്നോട് ഒരു പ്രവചനം പറഞ്ഞു. ஒரு ஆளு எனக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னாரு, നീ രാജാക്കന്മാരുടെയും ഉന്നതന്മാരുടെയും കൂടെ യാത്ര ചെയ്യും, ராஜாக்களோடும் உன்னதமான ஜனங்களோடு நீ பயணம் பண்ணுவாய். ഞാൻ അത് ഏറ്റെടുത്തു. நான் அதை அப்படியே புரிந்து கொண்டு அதை அக்செப்ட் பண்ணினேன். 2021 2021 வருடம் ഞാൻ വെസ്റ്റ് ബംഗാളിലേക്ക് യാത്ര പോയി. வெஸ்ட் பெங்கால் என்கிறதான தேசத்துக்கு பயணம் பண்ணுகிறேன். മഹാരാഷ്ട്രയിൽ നിന്ന് மகாராஷ்டிரா என்கிற കൽക്കട്ട എയർപോർട്ടിലേക്ക് പോവുകയാണ്. கல்கட்டா ஏர்போர்ட்டுக்கு நான் பயணம் பண்ணுகிறேன். മഹാരാഷ്ട്ര എയർപോർട്ടിൽ നിന്ന് ഒരു VIP വന്ന് ഞങ്ങളുടെ കൂടെ കയറി. மகாராஷ்டிரா ஏர்போர்ட்ல ஒரு விஐபி வந்து எங்க கூட அந்த பிளேன்ல ஏறினாரு. എന്റെ തൊട്ടടുത്ത സീറ്റില്. ஏன் பக்கத்து சீட்ல தான் அவருடைய சீட்டு. കുറച്ച് സമയങ്ങൾ കഴിഞ്ഞു പോയപ്പോൾ கொஞ்ச நேரம் பயணம் பண்ணி முடிந்த போது എനിക്ക് ഇവരോട് സംസാരിക്കണമെന്ന് തോന്നി. அந்த பக்கத்து சீட்டுக்காரரை பேச வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆவல். ഒരു ലേഡിയാണ്, ஒரு ஒரு சகோதரி தான் அங்கே, പ്രായമുള്ള ഒരു സ്ത്രീ. ஒரு வயதான அம்மா என் பக்கத்திலே இருக்கிறார்கள். ഞാനിങ്ങനെ 3-4 പ്രാവശ്യം നോക്കുന്ന കണ്ടപ്പോൾ நான் 3-4 தடவை அவங்க முகத்தை பார்த்த போது ഇവരെന്നെ ഒന്ന് സൂക്ഷിച്ചു നോക്കി. அவர்கள் என்னை கவனமாக பார்க்க ഞങ്ങൾ ஆரம்பித்தார்கள். എന്താന്ന് ചോദിച്ചു. அவர்கள் என்னிடத்தில் என்னன்னு கேட்டாங்க. ഞങ്ങൾ 5 മിനിറ്റ് കൂടുതൽ സംസാരിച്ചു. 5 நிமிஷத்துக்கு மேலாக பேசினோம். ഞാൻ എന്റെ സാക്ഷ്യം പറഞ്ഞു. என்னுடைய சாட்சியை அவர்களிடத்திலே நான் சொன்னேன். അവർക്ക് ഭയങ്കര ഹാർട്ട് ടച്ചിങ് ആയി. அவங்களுக்கு அந்த இருதயத்தை ஸ்பர்சிக்கிற வண்ணமான என்னுடைய சாட்சி இருந்தது. അവർ ഒരു നമ്പർ തന്നിട്ട് പറഞ്ഞു, அவர் ஒரு போன் நம்பரை கொடுத்துட்டு சொன்னாங்க, നീ വെസ്റ്റ് ബംഗാളിൽ എപ്പോ വന്നാലും ഇതിൽ കോൺടാക്ട് ചെയ്യണം. நீ வெஸ்ட் பெங்காலுக்கு வருகிற போதெல்லாம் இந்த நம்பர்ல என்னை அழைக்க வேண்டும். ഞാൻ ശരിയെന്ന് പറഞ്ഞ് ഈ പേപ്പർ മടക്കി പോക്കറ്റിൽ വെച്ചു. அவர்கள் எழுதி தந்த பேப்பரை சரி என்று சொல்லி பாக்கெட்டுக்குள்ள வைத்துக் கொண்டேன். എനിക്ക് ഈ ആളെ അപ്പോഴും അറിയില്ല. அப்போதும் அந்த ஆள் யார் என்று எனக்கு தெரியாது. ഞാൻ വെസ്റ്റ് ബംഗാൾ കൽക്കട്ട എയർപോർട്ടിൽ ചെന്നിറങ്ങി. கல்கட்டா ஏர்போர்ட்ல போய் இறங்கின போது എന്റെ ട്രാൻസ്ലേറ്ററോട് ചോദിച്ചു, என்னுடைய டிரான்ஸ்லேட்டர் இடத்திலே சொன்னேன், ആ ലേഡി ആരാ? அந்த விமன், அந்த லேடி யாருங்க? എന്റെ ട്രാൻസ്ലേറ്റർ പറഞ്ഞു, എനിക്ക് അറിയാൻ മേല. அந்த டிரான்ஸ்லேட்டர் சொன்னார், எனக்கும் தெரியாது. അതോ അവിടെ മുഴുവൻ ബാനറുകളൊക്കെ വെച്ചിട്ടുണ്ട്. அந்த லேடியுடைய படத்தை வைத்து நிறைய பேனர்கள் அந்த இடத்திலே போட்டுக்கிறாங்க. ഹിന്ദി അല്ല, വേറെ ഏതോ ഭാഷയിൽ എഴുതിയിരിക്കുക. ஹிந்தி அல்லாமல் வேற ஒரு மொழியிலே பல காரியங்கள் അതിലെല്ലാം எழுதி ഇവരുടെ ഫോട്ടോ ഉണ്ട്. அதுல இவருடைய போட்டோ இருக்கிறது. എനിക്കൊന്നും മനസ്സിലാവുന്നില്ല. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. അങ്ങനെ ഞാൻ ബാഗ്ദോഗ്ര എന്ന് പറയുന്ന സ്ഥലത്ത് ഇറങ്ങി. பாக்தாத் என்கிறதான இடத்திலே நான் இறங்கினேன். അതും വെസ്റ്റ് ബംഗാളിലെ മറ്റൊരു സ്ഥലമാണ്. அது வெஸ்ட் பெங்கால்ல வேற ஒரு இடம். അവിടെ ചെന്നിറങ്ങിയപ്പോൾ அந்த இடத்திலே நான் இறங்கின போது എന്റെ കൂടെ യാത്ര ചെയ്ത ലേഡിയുടെ ഫോട്ടോയാണ് റോഡ് മുഴുവൻ. அந்த ரோடு சைடுல எல்லாம் என் பக்கத்திலே பயணம் பண்ண அந்த அம்மாவுடைய போட்டோக்கள் பதித்த பேனர்கள். നോക്കുമ്പോ എന്താണെന്നറിയാമോ? நான் பார்க்கிற போது என்ன தெரியுமா? അവിടെ വെച്ച് എനിക്ക് മനസ്സിലായി, அந்த இடத்துல தான் நான் புரிந்து கொண்டேன், വെസ്റ്റ് ബംഗാളിന്റെ CM ആയിരുന്നത് வெஸ்ட் பெங்காலை ஆளுகை செய்யக்கூடிய முதலமைச்சர் தான் அந்த அம்மா, അവൻ മമതാ ബാനർജി. மமதா பானர்ஜி. എനിക്ക് എഴുതി തന്ന പേപ്പർ ആ സമയം
കൊണ്ട് എതിലെയോ പോയി. ഞാൻ ഫോൺ നമ്പർ എഴുതി വാങ്ങിன പേപ്പർ டக்குன்னு விழுந்து விட்டது. എനിക്ക് ഭയങ്കര നിരാശ തോന്നി. எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடாக மாறிவிட்டேன். ദൈവമക്കളെ, ஆண்டவருடைய பிள்ளைகளே, നമ്മൾ അറിയില്ല நாம் என்னவென்று நமக்கு தெரியாது. നമ്മുടെ അഭിഷേകം നമ്മളെ എവിടെയൊക്കെ കൊണ്ടെത്തി. நம்முடைய அபிஷேகம் எங்கெல்லாம் நம்மை கொண்டு போகும் என்று நமக்கு தெரியாது. കർത്താവ് മിനിസ്റ്റർമാരെ സ്നാനപ്പെടുത്താൻ കൃപ തന്നു. ஆண்டவருடைய கிருபையினாலே மந்திரிகளை ஞானஸ்நானப்படுத்தும்படியான கிருபை எனக்கு தந்தார். ഇന്ന് ഈ ഹാളിൽ ഇരിക്കുന്നവരെ നോക്കി ഞാൻ പ്രവചിക്കുകയാണ്. இந்த ஹாலிலே வந்திருக்கிற ஊழியர்களை பார்த்து நான் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன். നിങ്ങളുടെ വിദ്യാഭ്യാസമോ, உங்களுடைய படிப்போ, നിങ്ങളുടെ പണമോ, உங்களுடைய பணமோ, നിങ്ങളുടെ ജാതിയോ உங்களுடைய ஜாதியோ ദൈവത്തിന്റെ പ്രശ്നമല്ല. தேவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ഒരു വെപ്പണായി ദൈവസന്നിധിയിൽ നിന്നു കൊടുക്കാമോ? ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய ஆயுதமாக நின்றால் ദൈവം നിന്നെ ഉപയോഗിക്കാൻ പോവുകയാണ്. ஆயுதமாக உன்னை உபயோகிப்பார். ദൈവം നിന്നെ അഭിഷേകത്തിൽ നിർത്താൻ പോവുകയാണ്. தேவனுடைய அபிஷேகத்திற்குள்ளாக உங்களை அவர் நிறுத்துவார். നിന്റെ കഴിവിനും പ്രാപ്തിക്കും ഒക്കെ അപ്പുറമായി உன்னுடைய திறமைக்கும் உன்னுடைய படிப்புக்கும் அப்புறமாக ദൈവം നിന്നെ ഉയർത്തും. அதற்கு மேலாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ഞാനത് പ്രവചിച്ചു വിടുകയാണ്. நான் அதை தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். 2025 2025 ഈ വരുന്ന ഡിസംബർ മാസത്തിന് മുന്നേ இந்த வருகிற டிசம்பர் மாசத்துக்கு முன்னாடி കർണാടക സ്റ്റേറ്റിൽ கர்நாடக ஸ்டேட்டிலே ദൈവം ചെയ്യാൻ പോകുന്ന പല ഉണർവുകളുടെയും മുൻപിൽ தேவன் செய்யக்கூடிய பல எழுப்புதல் நான் காண்கிறேன். ദൈവം നിന്നെയും നിന്റെ കുടുംബത്തെയും നിർത്താൻ പോവുകയാണ്. அந்த எழுப்புதலுக்குள்ளாக உன்னை குடும்பத்தை தேவன் நிறுத்த போகிறார். ദാവീദിന്റെ കയ്യിലിരുന്നത് ഒരു ചെറിയ കല്ലാണ്. தாவீதின் கையிலே இருந்தது ஒரு சின்ன கூழாங்கல். പക്ഷെ അത് ദൈവം അഭിഷേകം ചെയ്താൽ ஆனால் அந்த கல்லை தேவன் அபிஷேகம் செய்தபோது ഒരു ചെറിയ കല്ല് ഒരു വലിയ ആയുധമായി മാറുകയാണ്. சின்ன கல் ஒரு பெரிய ஆயுதமாக மாறுகிறது. ഒരു വെള്ളത്തെ വീഞ്ഞാക്കി മാറ്റുകയാണ്. தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றப்படுகிறது. ഒരു പുതപ്പിനെ നദിയെ ഭേദിക്കുന്നതാക്കി മാറ്റുകയാണ്. ஒரு சால்வையை ஒரு பெரிய நதியை பிளக்கக்கூடிய வல்லமையாக மாற்றுகிறார். നിന്റെ കയ്യിലിരിക്കുന്ന ചെറിയ കാര്യത്തെ உன்னுடைய கையில் இருக்கிற சின்ன காரியத்தை ദൈവത്തിന്റെ അഭിഷേകവുമായി കൂടിച്ചേർന്നാൽ அந்த சின்ன திறமையை தேவனுடைய அபிஷேகத்தோடு நீ சேர்த்து உபயோகிக்கிற போது അത് വലിയ വലിയ എൻകൗണ്ടറുകളായി മാറുകയാണ്. பெரிய பெரிய என்கவுண்டர்களாக எழுப்புதலாக மாற்றப்படும். വിശ്വസിക്കുന്നവർ ആമേൻ പറ. விசுவாசிகள் பிள்ளைகள் ஆமென். വിശ്വസിക്കുന്നവർ ആമേൻ പറ. விசுவாசிகள் ஆமென் என்று சொல்லு. ശബ്ദം ഉയർത്തി ആമേൻ പറ. ഇത് പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ இதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிற போது നിന്റെ മേൽ ഒരു അഭിഷേകം അവൻ അയക്കുകയാണ്. உங்களுடைய சரீரத்தின் மேல் தேவன் ஒரு அபிஷேக வல்லமையை ஊற்றுகிறார். ஹalleluya. ആമേൻ. എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் நம்புறீங்க? ഒരു സൂപ്പർ നാച്ചുറൽ ടെസ്റ്റിമണി சூப்பர் நேச்சுரல் டெஸ்டிமனி ഈ ദിവസങ്ങളിൽ നിങ്ങളുടെ മേൽ വരാൻ പോവാ. இந்த நாடுகளிலே உங்க வாழ்க்கையிலே நடக்க போகிறது. എന്നോട് കഥ പറയുന്നു, என்னிடத்திலே கடவுள் சொல்லுகிறார், ലക്ഷക്കണക്കിന് രൂപകളുടെ ബാധ്യതയുള്ളവർ, லட்சக்கணக்கான கடபாதிதை உள்ள ஜனங்கள் എന്നെ കേൾക്കുന്നവരുടെ ഇരിപ്പുണ്ട്. என்னை கேட்கிறதான இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க. ഞാൻ നിങ്ങളോട് പ്രവചിക്കുന്നു, நான் இந்த இடத்திலே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். പച്ചവെള്ളം വീഞ്ഞായതുപോലെ தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது போல നിങ്ങളുടെ ബാധ്യതകളെ പരിശുദ്ധാത്മാവ് പരിഹരിക്കും. கடபாதங்களை பரிசுத்தாவியானவர் மாற்றப் போகிறார். നിങ്ങളുടെ ബാധ്യതകളെ പരിശുദ്ധാത്മാവ് പരിഹരിക്കും. உனக்கு இருக்கிற நெருக்கங்களை தேவன் பரிகரிக்க போகிறார். ഒരു ആമേൻ പറഞ്ഞാൽ ஒரு ஆமென் சொல்லுங்க. ഉറക്കെ ഉറക്കെ ഉറക്കെ. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ റോയില് ഫസ്റ്റ് റോയില് எனக்கு வலது சைடுல ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிறதான தேவ பிள்ளைங்க. ആ സാരി ഉടുത്ത അമ്മ അങ്ങനെ കാണും. சாரி அந்த சேவ் எழுதுங்க. അമ്മ പേരെന്താ? அம்மா பேர் சொல்லுங்க. ഞാൻ ചോദിക്കുന്ന മാത്രമേ നിങ്ങൾ തമ്മിൽ എന്തെങ്കിലും ബന്ധമുണ്ടോ? உங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? டிரான்ஸ்லேட் பண்றாளுக்கு அந்த அம்மாவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்கிறாரு. அந்த அம்மா சொல்றாங்க சம்பந்தம் இருக்கு, அவர் தான் என் கணவர். പരിശുദ്ധാത്മാവ് വെളിപ്പെടുത്തുക. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். നമ്മൾ തമ്മിൽ എന്തെങ്കിലും പരിചയമുണ്ടോ? பாஸ்டர்மா எனக்கு உங்களுக்கு ஏதாவது பழக்கம் இருக்குதா? இல்லை. ഇല്ല. അമ്മാവിക്ക് ഇപ്പോൾ ഒരു സൗഖ്യം നടക്കുക. ஆண்டவர் இந்த அம்மாவுடைய சரீரத்திலே ஒரு சுகத்தை கொடுக்கிறார்.
ഈ അമ്മയുടെ തലയ്ക്കകത്ത് അമ്മയുടെ ബ്രെയിനിനകത്ത് அம்மாவுடைய பிரெயினுக்குள்ளாக ഇപ്പൊ ഒരു ഹീലിംഗ് നടക്കുക. ஒரு ஹீலிங் இப்போது நடக்கிறது. നിങ്ങൾക്ക് വളരെ പെട്ടെന്ന് உங்களுக்கு மிக சீக்கிரமாக വരാനിരുന്ന ഒരു സ്ട്രോക്കിനെ പരിശുദ്ധാത്മാവ് ക്യാൻസൽ ചെയ്യുന്നു. ഹല്ലേലൂയ. അമ്മ എപ്പോഴെങ്കിലും എന്തെങ്കിലും MRI CT സ്കാൻ ചെയ്യുന്നു? அம்மாவுக்கு மலையாளம் தெரியும், அவங்க சொல்றாங்க. ചെയ്തിട്ടുണ്ട്. ഈ ബ്രെയിനാണോ? பாஸ்டர் டிரான்ஸ்லேட் ചെയ്തു. ബാക്കി അറിയാത്തവരോട് കേട്ടോട്ടെ. பாஸ்டர் அம்மா உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க எப்பமாவது சிடி ஸ்கேன் MRI ஸ்கேன் அதை எடுத்திருக்கீங்களா? விசேஷமாக பிரெயின்ல எடுத்திருக்கீங்களா? எஸ் 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 எஸ். ആ സ്കാനിംഗ് റിപ്പോർട്ടിനകത്ത് அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்டுக்குள்ளாக നിങ്ങളെ എല്ലാ കാലത്തേക്കും ഒരു രോഗിയാക്കി ഇരുത്താൻ സാധ്യതയുള്ള ഒരു കാര്യത്തെ ഹോളി സ്പിരിറ്റ് ഇപ്പൊ സർജറി ചെയ്യുകയാണ്. எல்லா காலத்திலும் உங்களை நோயாளியாக மாற்றக்கூடிய அந்த பிரெயினுக்குள்ளாக இருக்கிற பிரச்சனையை பரிசுத்த ஆவியானவர் இப்போது உங்களுக்கு சௌக்கியத்தை கொடுக்கிறார். ഞാൻ എന്റെ ചെവിയിൽ ഗ്രേസ് എന്ന് കേൾക്കും. என்னுடைய காதுகளுக்குள்ளாக கிரேஸ் என்கிற வார்த்தையை கேட்கிறேன். ഗ്രേസ് கிரேஸ் ഗ്രേസ് கிரேஸ். ആ പേരുമായിട്ട് എന്തെങ്കിലും ബന്ധമുണ്ടോ? அந்த பேருமாக உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? வீட்டு பேரு கிரேஸ் பவன். எங்க வீட்டு பேரு கிரேஸ் பவன். ஹalleluya ആമേൻ ஹalleluya ആമേൻ. ஆமென். ഇന്ന് ആ വീട്ടിൽ ഏഞ്ചൽസ് ഇറങ്ങി വരികയാണ്. இந்த நேரத்திலே கிரேஸ் பவன் வீட்டுக்குள்ளாக தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். യേശുവിന്റെ നാമത്തിൽ. இயேசுவின் நாமத்தினாலே. നിങ്ങളുടെ ഫാമിലിയിൽ ആരെങ്കിലും മരിയ എന്ന് പേരുള്ളത്? உங்க ஃபேமிலில மரியான் யாராக்கா ஃபேமிலி பேர் இருக்குங்களா? இல்ல, பேர் இல்ல. കൊച്ചു കുട്ടികൾ ആരെങ്കിലും? சின்ன குழந்தைகள் மரியாள் என்கிற பேர்ல இல்ல. ഞാനൊരു വിഷൻ പറയാം. நான் ஒரு தரிசனத்தை சொல்லுகிறேன். നിങ്ങളുടെ ഫാമിലിയിൽ ഒരു പെൺകുട്ടിയെ ഞാൻ കാണും. உங்க குடும்பத்திலே ஒரு மகளை நான் பார்க்கிறேன். ഇപ്പൊ ജനിച്ചിട്ടുണ്ടോ എന്ന് എനിക്കറിയില്ല. இப்போ அந்த குழந்தை பிறந்திருக்கான்னு எனக்கு தெரியாது. ഇനി ജനിക്കുമോ, ജനിക്കാൻ പോകുന്ന കുട്ടിയാണോ എന്ന് എനിക്കറിയില്ല. இனி பிறக்க போற பிள்ளையான்னு எனக்கு தெரியாது. പക്ഷെ ഞാനൊരു വിഷൻ കാണുന്നു. ஒரு தரிசனத்தை அந்த காரியத்தை பார்க்கிறேன். ദൂതനുമായി മല്ല് പിടിക്കുന്ന തരത്തിൽ ദൈവത്താൽ അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ട ഒരു തലമുറ ഭവനത്തിൽ ഉണ്ടാകും. தூதனோடு மல்லு பிடிக்கிறதான அளவு போல அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஒரு தலைமுறையை அந்த குடும்பத்திலே தேவன் கொடுக்க போகிறார். അമ്മ ഇരിക്കല്ലേ? அப்ப உட்கார வேண்டாம் நீங்க. അവനെ ഈ സെക്കൻഡ് റോയിൽ ഇരിക്കുന്ന മോളെ എഴുന്നേറ്റ്. இந்த செகண்ட் ரோல இருக்கிறதா அந்த மகள் எழுதுங்க. എന്താ മോളെ പേര്? யுவராணி. യുവറാണി. മഹാരാജാവ് എங்கே? யுவராணி அம்மாவே, உங்க மகாராஜா எங்கே? പോരുക. നിന്റെ ലെഫ്റ്റും റൈറ്റും ഓവറിൽ ഹീലിംഗ് നടക്കും. உன்னுடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் உள்ளதான கைகளிலே ஆண்டவர் കൈയില്ല ഓവറി. ஓவரிக்குள்ளாக ஆண்டவர் ஒரு அற்புத விடுதலை கொடுக்கிறார். ദൈവം നിന്നോട് പ്രവചിക്കുന്നത് നീ വാഗ്ദത്തത്തെ ഗർഭം ധരിക്കും. தேவன் உன்னிடத்திலே சொல்லக்கூடிய தீர்க்கதரிசனம், ஒரு வாக்குத்தத்த சந்ததியை நீ கர்ப்பம் தரிப்பாய். നീ ഒരു സന്തതിയെ വാഗ്ദത്ത സന്തതിയെ പ്രസവിക്കും. நீ ஒரு வாக்குத்தத்த சந்ததியை பிரசவிப்பாய். നിന്റെ യൂട്രസിൽ നിന്ന് 4 ട്യൂമറുകൾ കട്ട് ചെയ്ത് കളയുക. உன்னுடைய யூட்ரஸிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் 4 டியூமர்களை கட் செய்து மாற்றுகிறார். സ്കാൻ ചെയ്തിട്ടുണ്ടോ? இது ஸ்கேன் பண்ணி பாத்தீங்களா? ട്യൂമർ ഉണ്ടോ? டியூமர் மாதிரி ஏதாவது கட்டிகள் ஏதாவது இருக்குதா? இருக்கு. இருக்கா? எத்தனை எத்தனை இருக்கு? எத்தனை கட்டிகள் காட்டினாங்கம்மா தெரியுமா? எத்தனை கட்டிகள் காட்டினாங்க? சொல்லவில்லை. இருக்கு. ஆனால் இருக்கிறது. இனிமே இருக்கா? ஆனால் இப்போது பரிசுத்த ஆவியோடு சுகப்படுத்துவதே இனிமே இருக்காது. നമ്മൾ തമ്മിൽ എനി കോണ്ടാക്ട്സ്? இந்த யுவராணி நானும் ஏதாவது பழக்கம் இருக்காமா? இல்லை. ஃபேஸ்புக்ல இருக்கிறீங்களா? இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டா இருக்கிறீங்களா? இல்ல. ஒண்ணுமே இல்ல. இது லவ் மேரேஜ் ஆகுமா? லவ் மேரேஜ்ங்களா? எஸ். ஹalleluya ஹalleluya. ഹസ്ബൻഡിന്റെ സിസ്റ്റർ വന്നിട്ടുണ്ട്. இந்த വനിത வந்து സിസ്റ്ററോ யாராவது ആരെങ്കിലും? அண்ணி வந்துருக்கு. അണ്ണി അണ്ണി എന്ന് പറഞ്ഞാൽ അക്ക. இல்ல இல்ல அவங்களுடைய ചേച്ചി ഹസ്ബൻഡിന്റെ ചേച്ചി വൈഫ് നാഫു അല്ലേ? അവരോട് വന്നിട്ടുണ്ടോ? இங்க வந்துட்டீங்களா? இல்ல. അവളുടെ
കഴുത്തിൽ ഒരു സൗഖ്യം നടക്കുകയാണ്. உங்க அண்ணி கழுத்துல போது ஒரு சௌக்கியத்தை தேவன் கொடுக்கிறார். അവളൊരു ആക്സിഡന്റിൽ മരിച്ചു പോകേണ്ട ആളായിരുന്നു. அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல மரித்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. പരിശുദ്ധാത്മാവ് അവളെ സൗഖ്യമാക്കും. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவரை இப்போது சுகப்படுத்துகிறார். നീ തിരിച്ചു ചെല്ലുമ്പോൾ അവരെ കാണുമ്പോൾ കൈവച്ച് പ്രാർത്ഥിക്കണം. நீங்க வீட்டுக்கு சென்று உங்க அண்ணி மேல கை வைத்து நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். കർത്താവ് സൗഖ്യം തരും. ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு பூர்ண சுகத்தை கொடுப்பார். ഈ സ്കാനിങ് ചെയ്തിട്ട് എത്ര കാലമായി? இந்த ஸ்கேன் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? 6 months. 6 மாதம். മക്കളുണ്ടോ? ഇല്ല. വേണോ? குழந்தைகள் வேணுமா? வேணும். ആമേൻ. ஆமென். ദൂത് കേൾക്കുമ്പോൾ നിങ്ങൾ മിണ്ടാതിരുന്ന ഞാൻ മൈക്ക് ഓഫ് ചെയ്തിട്ട് ഇറങ്ങി പോകും. இந்த மாதிரி தூதுகள் கேட்கிற போது நீங்க அமைதியா மௌனமா இருந்தா நான் மைக் ஆஃப் பண்ணி எவார்டு போயிடுவேன். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ആമേൻ. ஹல்லேலூயா. മോളെ നീ വലിയൊരു സാക്ഷിയാകാൻ പോവാ. மகளே நீ ஒரு பெரிய சாட்சியாக போகிறாய். 2 വീലർ ഓടിക്കുവോ? 2 வீலர் ஓட்டுவீங்களா? സ്കൂട്ടർ ഇല്ല. ഇരിക്കാം. 2 வீலர் வீட்ல இருக்குதா? இல்ல. ഇല്ല. ഞാൻ നിന്നെ ഒരു കാഴ്ച കണ്ട് എനിക്ക് അത്ഭുതം തോന്നുന്നു. இந்த மகளை குறித்து ஒரு தரிசனத்தை பார்த்து எனக்கு அற்புதமாக தெரிகிறது. നീ വലിയൊരു ബിസിനസിന്റെ ഓണർ ആകാൻ പോവാ. நீ ஒரு பெரிய பிசினஸ் உடைய ஓனராக தேவன் உன்னை பார்க்க போறார். നീ ആളുകൾക്ക് സാലറി കൊടുക്കുന്നേ കാണും. நீ ஆளுகளுக்கு வேலைக்காரங்களுக்கு salary கொடுக்கிற ஒரு காட்சியை தேவன் காட்டுகிறார். ഞാൻ വലിയൊരു ഷോപ്പ് കാണുന്നു. ஒரு பெரிய ஷாப்பை ஆண்டவர் எனக்கு காட்டுகிறார். ഒരു ബിസിനസ് റണ്ണിങ്ങിൽ നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ஒரு பிசினஸ் ரன்னிங்கில் நடந்து கொண்டிருக்கிறது. ദൈവം അതിനെ നിന്നെ അതിന്റെ എംഡി ആക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നു. அந்த பிசினஸ்க்கு உன்னை எம்டியாக மாற்ற தேவன் விரும்புகிறார். പക്ഷേ നിന്റെ പ്രൊഫഷനുമായിട്ട് അതിന് ബന്ധമില്ല. ஆனால் நீ படிச்சிருக்கிற படிப்புக்கும் ப்ரொஃபஷனுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. പക്ഷേ ദൈവം നിന്റെ കയ്യിൽ ഇൻകം തരാൻ പോവുകയാണ്. ஆனால் ஆண்டவர் உன் கை மூலமாக வருமானத்தை கொடுக்க போகிறார். ദൈവം അത് ചെയ്യും. தேவன் அதை செய்வார். നീ നിമിത്തം നിന്റെ ഫാമിലി അനുഗ്രഹം പ്രാപിക്കാൻ நீ പോകും. நிமித்தமாக உன்னுடைய குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை பெற போகிறது. വിശ്വാസമുണ്ടോ? விசுவாசம் இருக்கிறதா? நம்புறீங்களா? கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. ഈ ദൂത് പറയുന്നത് இந்த தூதை நான் சொல்வது എനിക്ക് വേണ്ടിയല്ല, எனக்காக நான் சொல்லவில்லை, നിങ്ങൾക്ക് വേണ്ടിയാണ്. உங்களுக்கு வேண்டி தான் நான் சொல்கிறேன். ആമേൻ. ஆமென். ആ മോനെ എഴുന്നേറ്റ് സൂട്ട് ഇട്ടേക്കുന്നവൻ. சூட்டு போட்டுக்கிற ஊழியர்கள் எழுந்திருங்க. നമ്മൾ തന്നെ എന്തെങ്കിലും പരിചയമുണ്ടോ? நீங்க பழக்கம் இருக்குதா உங்களுமா? இவருக்கு നിന്നെ ഞാനൊരു ഷിപ്പിനകത്തിരിക്കുന്നതാണ്. ஆண்டவர் இவரை குறித்து எனக்கு ஒரு காட்சி கொடுக்கிறார். இவர் ஒரு கப்பலுக்குள்ளாக இருக்கிற மாதிரி, ഒരു ഭയങ്കര ലക്ഷറിയസ് ആയിട്ടുള്ള ഒരു കപ്പൽ. ஒரு லக்ஸூரியஸான கப்பல்ல இவர் இருக்கிற மாதிரி காட்டுகிறார். നിന്റെ കൂടെ 3 രാജ്യത്തിന്റെ ആളുകൾ ഇരിക്കുക. உன்னோடு பயணம் பண்ணுகிற 3 ராஜ்யத்தை சேர்ந்த ஆட்கள் இருக்கிறார்கள். ഒന്ന് ജപ്പാൻകാരിരിക്കും, 1 ஜப்பான் ஜனங்கள் இருக்கிறார்கள், 2 ചൈനക്കാരിരിക്കും, 2வது சீனாவை சேர்ந்த ஜனங்கள் 3 இருக்கிறார்கள், ആഫ്രിക്കൻ വംശജരിരിക്കും. 3வது ஆப்பிரிக்கன் வம்சத்தை சேர்ந்த ஜனங்கள் ഇവരുടെ இருக்கிறார்கள். കൂടെ ഇരുന്ന് എന്തോ ഒരു വലിയ കാര്യം പ്ലാൻ இந்த ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്ന 3 ராஜ்யங்கள் ஜனங்களோடு சேர்ந்து கப்பலிலே உட்கார்ந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டை நீ பிளான் செய்து கொண்டிருக்கிறாய். നിന്നോട് പരിശുദ്ധാത്മാവ് ഒരു ദൂത് പറയുക. உன்னிடத்திலே பரிசுத்தாவியானவர் ஒரு தூதை சொல்கிறார். യാക്കോബിന് വാർദ്ധക്യത്തിൽ ഒരു മകനുണ്ടായി. யாக்கோபுக்கு வயசான நேரத்திலே ஒரு மகன் இருந்தார். അവന്റെ പേര് ബെഞ്ചമിൻ എന്ന്. அவருடைய பேர் பெஞ்சமின் என்பது. ബെഞ്ചമിന്റെ അർത്ഥം பெஞ்சமின் என்கிற வார்த்தையின் பொருள் അവൻ ഇര പിടിക്കുന്നവനാണ്. அவன் இரையை கம்மி பிடிக்கிறவன். നിന്റെ അപ്പന്റെ വലയിൽ കുടുങ്ങാത്തത് உன்னுடைய அப்பாவுடைய வலையிலே சென்று சேராதது നിന്റെ വലയിൽ കുടുങ്ങുവെന്ന് உன்னுடைய வலைக்குள்ளாக வந்து சேரும். പരിശുദ്ധാത്മാവ് നിന്നോട് ദൂത് പറയുക. பரிசுத்த ஆவி உன்னிடத்திலே பேசுகிறார். പക്ഷെ നിന്റെ പ്രാണന് വേണ്ടി വാദിക്കുന്ന ഒരു അന്ധകാര ശക്തി, ஆனால் உன்னுடைய பிராணனுக்காக ஜீவனுக்காக போராடுகிற ஒரு அந்தகார வல்லமை உன்னை சுத்திக்கிட்டே இருக்கிறது. അവനെ നീ ജയിലിൽ കിടന്നിട്ടുണ്ടോ? நீ ஜெயில ஏதாவது போயிருக்கிறையா? മലയാളിയാണോ? Praise the Lord. തമിഴാണോ? ഞാൻ പറയുന്നത് മനസ്സിലാവുന്നുണ്ടോ? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? നീ ജയിലിൽ കിടന്നിട്ടുണ്ടോ? நீ ஜெயிலுக்கு ஏதாவது போயிருக்கிறீங்களா? നീ സൂക്ഷിക്കണം. நீ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். നിനക്ക് നേരിട്ട് ബന്ധമില്ലാത്ത ഒരു പ്രശ്നം നിന്റെ പേരിൽ ആരോപിച്ച് உனக்கு நேரடியாக சம்பந்தமில்லாத ஒரு பிரச்சனையை உன் மேல போட்டு നിന്റെ പേരിൽ ഫിനാൻസുമായി ബന്ധപ്പെട്ട ഒരു കേസ് വരാൻ പോവുകയാണ്. உன்னுடைய பேரிலே பண சம்பந்தமான ஒரு கேஸ் உனக்கு எதிராக வரப்போகிறது. പക്ഷെ ദൈവം 3 വാതിലും തുറന്നു തരും. ஆனால் கர்த்தர் உனக்கு 3 வாசல்களை திறந்து கொடுப்பார். നിനക്ക് ഒരു അർഹതയും ഇല്ലാത്തൊരു കുടുംബവുമായി ദൈവം നിനക്ക് ഒരു ബന്ധം തരാൻ പോവുകയാണ്. எந்த தகுதியும் இல்லாமல் இருக்கிற ஒரு பெரிய குடும்பமான ஒரு
சம்பந்தத்தை கொடுப்பார். നിന്റെ അമ്മ உன்னுடைய தாய் ജീവിച്ചിരിപ്പുണ്ടോ? ഇപ്പോൾ இருக்கிறார்களா? இருக்கிறாங்க. അമ്മ உன்னுடைய தாய் ഗർഭം ധരിക്കുന്ന സമയത്ത് உன்னை கர்ப்பம் தரிக்கிற நேரத்திலே നിന്നെ മാത്രമല്ല உன்னை மட்டுமல்ல ഇതിനു മുന്നും ഗർഭം ധരിക്കുന്ന സമയത്ത് இதற்கு முன்பாகவும் அவர்கள் கர்ப்பம் அடையும் போது ഉദരത്തിൽ നിന്ന് വരേണ്ടത് அந்த சரீரத்தினுடைய வயிற்றிலிருந்து வர வேண்டிய காரியங்கள் മലയാളത്തിൽ പറഞ്ഞാൽ ചാപിള്ള എന്ന് പറയും. மலையாளத்தில் சொன்னால் சாப்பிடலை, ஏதாவது பிரசவ நேரத்தில் வெளிவர வேண்டியதான அந்த சாதனங்கள். അതായത് മരിച്ചു പോയ ഒരു കുഞ്ഞ്, അങ്ങനെ വരേണ്ട ഒരു കുഞ്ഞ്, அப்படிப்பட்டதான சாப்பிடலையாக நீ வர வேண்டிய ஒரு மகன் സാത്താൻ. ஆனால் சாத்தான் മന്ദബുദ്ധി എന്ന് വിധി എഴുതിയ ഒരു തലമുറയെ, உன்னை ஒரு மந்த புத்தி என்று விதி சொல்லி எழுதப்பட்ட தலைமுறையை നിന്റെ ജീനിനകത്ത് உன்னுடைய ஜீனுக்குள்ளாக ഞാൻ വലിയൊരു കർസ് ബ്രേക്കിംഗ് നടത്താൻ പോവാ. ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் உண்டு பண்ண போகிறேன். നിന്റെ ഫാമിലിയിൽ ഒരു ഡെലിവറൻസ് നടക്കാൻ പോവാ. ஒரு குடும்பத்துக்குள்ளாக ஒரு பெரிய டெலிவரன்ஸ் நடப்போகிறது. നിന്റെ കൂടപ്പിറപ്പുകൾക്ക്, உன்னுடைய கூட பிறந்தவர்களுக்கு ഇന്ന് ഇവിടെ വെച്ച് വിടുതൽ കൊടുക്കുകയാണ്. இந்த நேரத்திலே ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படி സാത്താൻ എഴുതി വെച്ചിരിക്കുന്ന ആ വിധിയെ ഞാൻ കീറിക്കളയുന്നു. சாத்தான் உனக்கு எதிராக எழுதி வைக்கப்பட்டதான ஜட்ஜ்மென்ட்டை நான் கிழித்து போடுகிறேன். ജന്മസമയത്ത് பிறக்கிற நேரத்திலே സാത്താൻ എഴുതിയ ഒരു ഡിസീസ്, சாத்தான் உனக்கு எதிராக எழுதின ஒரு டிசீஸ் ഇവനല്ല, இவங்களுக்கு அல்ல, அது ആ സൗഖ്യം ഇവനല്ല നടക്കുന്നത്. அந்த சௌக்கியம் இவருக்குள்ளாக நடக்கவில்லை. മോന് സഹോദരന്മാരല്ലോ, ஒரு சகோதரர்கள் யார் இருக்கிறார்கள்? നിന്റെ ഫാമിലിയിൽ ആരെങ്കിലും ബ്രദേഴ്സ്, ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. അവരിവിടെ വന്നിട്ടുണ്ട്. இவங்களுக்கு ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்திருக்கிறீங்களா? ரேச்சல் வரவில்லை, ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. இங்க வரவில்லை. മോനെ നിന്റെ ഫാമിലിക്കകത്തുനിന്നാണ് ഈ കേസ് പൊട്ടിപ്പോകും. இந்த குடும்பத்துக்குள்ளாக தான் இந்த கேஸ் வரப்போகிறது. കേസ് അല്ല, இந்த பிரச்சனை மாறப்போகிறது. ആ കേസ് உன்னுடைய குடும்பத்துக்குள்ளாக இருக்கிற அந்த கேஸ் சாபம் மாறப்போகிறது. നിന്റെ വീട്ടിലുള്ള ഓരോരുത്തരുടെയും ഹോർമോൺസിനകത്ത് സൗഖ്യം നടക്കുക. உன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொருக்குள்ளாக இருக்கிற ஹார்மோன்ஸ்க்குள்ள ஆண்டவர் ஒரு சௌக்கியத்தை கொடுக்கிறார். ഞാൻ ഈ ദൂത് പറഞ്ഞ് நான் இந்த தூதை சொல்லி ഏതാണ്ട് 24 ദിവസം കഴിയുമ്പോൾ ஏகദേശம் 24 நாட்களுக்குள்ளாக നീ ഈ ദൂത് അക്ഷരാർത്ഥമായിട്ട് കാണാൻ തുടങ്ങും. உன்னுடைய வாழ்க்கையிலே நான் சொல்லுகிற இந்த காரியங்கள் பிராக்டிகலாக முழுமையாக நடக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். നീ ഓരോ ദിവസവും, நீ ஒவ்வொரு நாளும் ഓരോ സൈൻ കാണാൻ തുടങ്ങും. ஒவ்வொரு அடையாளங்களை நீ பார்க்க போகிறாய். നീ നിമിത്തം നിന്റെ കുടുംബം അത്ഭുതം കാണും. உன்னுள் நிமித்தமாக உன்னுடைய குடும்பம் ஒரு அற்புதத்தை பார்க்கும். മോശ തന്റെ ഗോത്രത്തിനു വേണ്ടി വിളിക്കപ്പെട്ടതുപോലെ மோசே தன்னுடைய கோத்திரங்களுக்காக தேவனால் அழைக்கப்பட்ட மாதிரி നീ ജന്മത്തിലെ വിളിക്കപ്പെട്ടിരിക്കുന്നവനാണ്. நீ பிறப்பிலே தேவனுக்காக அழைப்பை பெற்றவன். ദൈവം നിന്നെ ആ അഭിഷേകത്തിൽ നിർത്താൻ ആഗ്രഹിക്കുന്നു. தேவன் அந்த அபிஷேகத்துக்குள்ளாக உன்னை நிறுத்த விரும்புகிறார். നീ ഒരു സാധാരണ ആളല്ല. நீ ஒரு சாதாரண பிள்ளை கிடையாது. നിന്നെ ദൈവം വലിയ കാര്യങ്ങൾക്കായി വിളിച്ചിരിക്കുന്നു. தேவன் உன்னை பெரிய பெரிய காரியங்கள் செய்யும்படி அழைத்திருக்கிறார். അല്പമൊക്കെ ലേസിനെസ് മാറ്റി വെച്ചിട്ട് கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற சோம்பேறித்தனங்கள் எல்லாம் மாற்ற வேண்டும். ഒന്ന് സ്ട്രോങ് ആയിട്ട് നിന്നു കൊടുത്താൽ, நீ விசுவாசத்திலே உறுதியாக நிலை நின்றால், ആമേൻ, ஆமென், നീ നോഹയെ പോലെ ഒരു പെട്ടകം പണിയും. நீ நோவாவை மாதிரி ஒரு பெட்டகத்தை உருவாக்குற மனுஷனாக மாற்றுவேன். ആ ദൂത് നിന്റെ മേൽ തരും. அந்த தூது உனக்குள்ளாக தங்கி இருக்கும். In Jesus mighty name. இயேசுவின் mighty name. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால். ആമേൻ. ஆமென். വീട്ടിൽ ആരെങ്കിലും മാരേജ് ഫിക്സ് ചെയ്ത് വെച്ചിട്ടുണ്ടോ? வீட்ல யாருக்காவது திருமணம் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கீங்களா? எஸ். ആർക്കാ? மூத்த சிஸ்டர். പേരെന്താ? അക്സ. அக்ஷா என்கிற மூத்த சகோதரிக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கிறது. ആ മാരേജ് ഫിക്സ് ആയോ? அந்த மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருச்சுங்களா? எஸ். എൻഗേജ്മെന്റ് കഴിഞ്ഞോ? எஸ். ஆயிருச்சு. കഴിഞ്ഞു. ഈ മോൻ ഈ ചർച്ചിലെ ആളാ? മോനാണോ? ഓ, ആ മാരേജ് ഫിക്സ് ആയോ? വരുന്ന മാസം അല്ലേ? ജൂലൈ, ഒക്ടോബർ. ഞാൻ പ്രവചിക്കട്ടെ? ஹalleluya. சில தீர்க்கதரிசன காரியங்களை சொல்லட்டுமா? പാസ്റ്ററുടെ വീട്ടിൽ എന്നാ നടക്കാൻ പോകുന്നെന്ന് வாஸ்து வீட்டுக்குள்ள என்ன நடக்க போறதுன்னு எல்லாருக்கும் வாஞ்சியா கேட்க வருது.
പെട്ടെന്ന് സൈലന്റ് ആയുണ്ടോ എല്ലാരും? எல்லாரும் அதனால அமைதியா இருக்கு. பிஷப் ஐயா வீட்டுல என்ன நடக்க போகுது கேட்கணும் எல்லாரும். നിങ്ങൾ എന്നോട് പാസ്റ്റർ പറഞ്ഞ് പേഴ്സണൽ ആയിട്ട് വന്നാൽ മതി. செயல்பட ஐயா சொன்னாங்க, தனிப்பட்ட முறையில அவங்க கிட்ட சொல்லுங்க. ഇത് പേഴ്സണൽ ആയിട്ട് തന്നെ ശരിയാകത്തില്ല. இது தனிப்பட்ட முறையிலே சொன்னால் அது சரியாகாது. നാളെ ഇത് നടക്കുമ്പോൾ ലോകം അറിയാൻ പോകുന്ന സാക്ഷിയാണ്. நாளை நடக்க போற காரியங்களை உலகம் அறிய போகிறது. ഞെട്ടും. அல்லையா, அதை பார்த்து அதிசயம் கூறுவார்கள். ദൈവം ഇങ്ങനെയൊക്കെ ചെയ്യുമോ? தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாரா? അങ്ങനെ അത്ഭുതപ്പെടുന്ന സാക്ഷ്യങ്ങൾ നടക്കാൻ പോകും. அப்படிப்பட்ட அற்புதமான சாட்சியங்கள் இவருடைய குடும்பத்திலே நடக்க போகிறது. മോനെ, ആ മാരേജ്, அந்த திருமணம் അത് ഭയങ്കര ദൈവിക പദ്ധതിയാണ്. அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டதான ஒரு திருமண திட்டம். ആ മാരേജ് കഴിയുന്ന ദിവസം വരെ, அந்த திருமணம் நடந்து முடிகிற வரைக்கும் നിങ്ങളുടെ ഫാമിലി ശക്തമായിട്ട് പ്രാർത്ഥനയിലിരിക്കണം. அந்த திருமணத்திற்காக குடும்பம் முழுவதும் உறுதியான வல்லமையான ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். ഒറ്റക്കെട്ടായിട്ട് പ്രാർത്ഥനയിൽ നിൽക്കണം. ஒரு மனதோடு ஒற்றுமையாக ஜெபத்திலே இருக்க வேண்டும். ആ മാരേജിന് മുമ്പായി அந்த திருமணத்துக்கு முன்பாக 3 എൻകൗണ്ടറുകൾ നടക്കും. 3 விதமான என்கவுண்டர்கள் நடைபெறும். ആമേൻ. ആ മാരേജിന് മുൻപായി 3 എൻകൗണ്ടറുകൾ നടക്കും. அந்த மேரேஜ் முன்பாக 3 என்கவுண்டர்கள், போராட்டங்கள் நடைபெறும். എന്താ പറയുക? ഒക്ടോബർ അല്ലേ? அக்டோபர்ல திருமணம் அல்லவா? ഒക്ടോബറിന് മുൻപായി அக்டோபருக்கு முன்பாக 3 എൻകൗണ്ടറുകൾ നടക്കും. 3 விசேஷமான என்கவுண்டர்கள் நடைபெறும். മോന്റെ സിസ്റ്റർ ആണോ മൂത്ത ആളാണോ? மூத்த ചേച്ചിയാണ്. ചേച്ചി. പേരെന്താ പറഞ്ഞേ? അക്സ. അക്സ ഇപ്പൊ എവിടെ ഉണ്ട്? നാട്ടിലുണ്ടോ? வீட்டிலுണ്ടോ? இந்த மகனுடைய மூத்த சிஸ்டர் அக்ஸா என்று பேர். அவர்கள் இப்போது எங்க இருக்கிறார்கள் கேட்டா வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, ஹல்லேலூயா. ഞാൻ നിങ്ങളെ ഫാമിലി ആയിട്ട് ബ്ലസ് ചെയ്യുക. கர்த்தருடைய நாமத்தினாலே குடும்பத்தை எல்லாவற்றையும் நான் bless பண்ணி ஜெபிக்கிறேன். നിങ്ങളുടെ ഫാമിലി ഒരു വലിയ ഡോറിന്റെ മുമ്പിൽ നിൽക്കുകയാണ് ഇപ്പോൾ. உங்களுடைய குடும்பம் முழுவதும் ஒரு பெரிய வாசல் முன்பாக, கதவுக்கு முன்பாக இருக்கிறது. ആ വാതിൽ ഇന്ന് തുറന്നു തരാൻ പോവുകയാണ്. கர்த்தருடைய கிருபையினாலே அந்த பெரிய வாசலை தேவன் உங்களுக்காக திறந்து தர போகிறார். ഒരുപാട് കാലം മുട്ടിയിട്ടും തുറക്കാത്ത ഒരു വാതിൽ ഇന്ന് സ്വയമേ തുറന്നു വരും. ரொம்ப நாடுகள் தட்டி தட்டி பார்த்துட்டு திறக்காத அந்த வாசலை சுயமாக தேவன் உங்களுக்காக திறந்து தர போகிறார். യേശുവിൻ നാമത്തിൽ അതിനെ ഡിക്ലെയർ ചെയ്യുക. இயேசுவின் நாமத்தினாலே அதை நான் பப்ளிக்காக அறிக்கை பண்ணுகிறேன். പല രാജ്യക്കാരുടെ കൂടെ നീ ഇരിക്കും കേട്ടോ. பல ராஜ்யங்களை சேர்ந்த ஜனங்களோடு நீங்கள் இருப்பீர்கள். നിന്റെ വിളിയും തെരഞ്ഞെടുപ്പും അസാധാരണമാണ്. உன்னுடைய அழைப்பும் தேர்ந்தெடுப்பும் அசாதாரணமான ஒரு காரியம். നിന്റെ പേഴ്സണൽ ലൈഫിൽ അടിക്കാൻ പോകുന്ന കൊടുങ്കാറ്റുകളെ നീ ഫേസ് ചെയ്ത് നിൽക്കണം. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வரக்கூடிய சூறாவளி காற்றுகளுடைய பிரச்சனையை எதிர்த்து நிற்கும்படி நீ தைரியமாக இருக்க வேண்டும். നീ ആ കാറ്റിനെ ഫേസ് ചെയ്ത് നിന്നാൽ, அந்த கொடுங்காற்றுகளை நீ எதிர்த்து நின்றால், അത് കഴിയുമ്പോൾ அது முடிவடைகிற நேரத்திலே ഒരു ചെറിയ കല്ലേ കാണൂ കയ്യില്. ஒரு சின்ன திறமையான கல் மட்டும் தான் உன் கையில இருக்கும். നീ വലിയ ശത്രുക്കളെ വീഴിക്കാൻ പോകുക. ஆனால் பெரிய பெரிய எதிராளிகளை நீ தகர்த்து போடுவாய். ദൈവാത്മാവ് അത് ദൂതായി കൈമാറും. தேவ ஆவியானவர் உனக்கு ஒரு தூதாக சொல்லுகிறார். യേശുവിൻ നാമത്തിൽ. இயேசுவின் நாமத்தில். ആമേൻ. ஆமென். ഇരുന്ന പോലെ உட்காருங்க. ഇവിടെ ആരെങ്കിലും ഈ മുസ്ലിം സഹോദരങ്ങൾ വന്നിട്ടുണ്ടോ? முஸ்லிம் சகோதரர்களாக ரட்சிக்கப்பட்டவங்களோ அல்லாதவங்க யாரோ வந்திருக்கிறீங்களா? இஸ்லாமிய ஜனங்கள் யாரும் கை தோற்றுக்கல எந்திரிச்சு நில்லுங்க. ப்ளீஸ் ஸ்டாண்ட். அந்த இருக்கிறார் ஒரு ஆள். നിങ്ങളുടെ കൂടെ ഒരു ദൂതനുണ്ട്. உங்களோடு கூட ஒரு தூதன் இருக்கிறார். ഞാൻ ഇന്ന് ഇങ്ങോട്ട് വരുന്ന വഴിക്ക് நான் இந்த சர்ச்சுக்கு வர வழியில ഫ്ലൈറ്റിൽ ഇരുന്ന് ഉറങ്ങി. ஃப்ளைட்ல வரும்போது, பெங்களூருக்கு வரும்போது உறங்கிட்டேன் நான். ആ ഉറങ്ങുന്ന സമയത്ത് அந்த உறங்குற நேரத்துல എന്നെ പരിശുദ്ധാത്മാവ് ഇങ്ങനെ ഓരോ കാര്യങ്ങൾ കാണിക്കാൻ തുടങ്ങി. பரிசுத்த ஆவியானவர் தரிசனமாக ஒவ்வொரு காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். എന്നോട് കർത്താവ് പറഞ്ഞു, ஆண்டவர் சொன்னார், മുസ്ലിം വിശ്വാസത്തിൽ നിന്നൊരാള് ഇന്ന് യേശുവിന്റെ അടുത്ത് വരും. முஸ்லிம் பாகத்தை சேர்ந்த ஒருவர் இன்று கூட்டத்துக்கு வருவார். ആ ആള് ഒരു അപ്പോസ്തലനാണ്. அந்த மனிதனுக்காக ஒரு அப்போஸ்தலனாக பார்க்க போகிறேன். പക്ഷേ ஆனால்
ആ ആൾക്ക് നേരെ മരണ ഭീഷണികൾ നിൽക്കുക. அந்த மனுஷனுக்கு எதிராக மரண சம்பந்தமான எதிர்ப்புகள் வரும். ഇത് മാനുഷിക തലത്തിലല്ല, இது மனுஷியமான ஒரு நிலைமையில இல்லை, ആത്മമണ്ഡലത്തിൽ നിൽക്കുന്ന വെല്ലുവിളിയാണ്. ஆவிக்குரிய நிலைமையிலே வரக்கூடிய போராட்டமாக சவால்களாக இருக்கும். ഞാൻ അതിനെ ബ്രേക്ക് ചെയ്യുന്നു. அதை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். നിങ്ങളും നിങ്ങളുടെ കുടുംബവും நீங்களும் உங்களுடைய குடும்பமும் നിങ്ങളുടെ മേൽ വീണിരിക്കുന്ന ഈ അഭിഷേകം നിമിത്തം உங்கள் மீது விழுந்திருக்கிற இந்த அபிஷேக நிமித்தமாக ദേശങ്ങളെ വിഴുങ്ങാൻ പോവുകയാണ്. தேசங்களை நீங்கள் கீழ்ப்படுத்த போகிறீர்கள். ഞാൻ ആ ഗിഫ്റ്റ് റിലീസ് ചെയ്യും. ஆண்டவருடைய நாமத்தினாலே அந்த வரத்தை உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ரிலீஸ் பண்ணி கொடுக்கிறேன். നിലവിൽ ഏതെങ്കിലും ഒരു ചർച്ചിലെ വിശ്വാസിയാണോ? நீங்க ஏதாவது சர்ச்சுக்கு போறீங்களா பிரதர்? பாஸ்டர் இருக்கிறாங்க. അസ്ട്രായിട്ട് ഇരിക്കുന്നു. பாஸ்டர் வாங்க, முன்னாடி வாங்க, பக்கத்துல வந்து பேசுறோம். பிரைஸ் தி லார்ட். പാസ്റ്ററുടെ പേരെന്താ? എബ്രഹാം. മുന്നേ ഉള്ള പേര് ജാവിദ്. ഓക്കെ. അദ്ദേഹത്തിന്റെ ഫാമിലി ആരെങ്കിലും ഉണ്ടോ ഇവിടെ? பாஸ்டருடைய ஃபேமிலி யாராவது இருக்கிறீங்களா? അദ്ദേഹത്തെ അറിയാൻ ആരൊക്കെ ഉണ്ട് ഇവിടെ? இந்த பாஸ்டருக்கு அறிமுகமான ஊழியர்கள் കുറച്ച് പേരുണ്ട്. கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. അദ്ദേഹം ഒന്ന് എഴുന്നേറ്റ് ഇപ്പൊ കൈ മുക്കിയാള്. இப்போ கை போட்டு வாங்க பிரதர். വൈറ്റ് ഷർട്ട്. യു பைக் செட் முன் பின்னாடி இருக்கிறவங்க. എക്സാക്ട്ലി യു. നിങ്ങളുടെ രണ്ടു പേരുടെ അടുത്ത് ഒരു ദൂത് ഒരുമിച്ച് തരിക. தமிழ் தெரியுமா உங்களுக்கு? தமிழ் தெரியுமா? உங்க ரெண்டு பேருக்கும் ஆண்டவர் ஒரு தூதை கொடுக்கிறார். നിങ്ങളുടെ പേര് തമ്മിൽ എന്തെങ്കിലും സാമ്യമുണ്ടോ? உங்க பேர்களுக்குள்ளாக ஏதாவது ஒற்றுமை இருக்கிறதா? ഒരു കണക്ഷൻ ഉണ്ട്. എന്താ ഒരു കണക്ഷൻ ഉണ്ടല്ലോ? എൻ്റെ ഭാര്യൻ്റെ വൈഫ് ഇവരുടെ ചർച്ച് ബിലീവർ. എൻ്റെ വൈഫിൻ്റെ അമ്മ ഇവരുടെ ചർച്ചിലെ ആ ബിലീവർ. ഫാമിലി ഫാമിലി അല്ല, വൈഫിൻ്റെ മമ്മി. ഓക്കെ, വൈഫിന്റെ ഫാമിലി, മമ്മിയൊക്കെ ഇദ്ദേഹത്തിന്റെ വിശ്വാസികളാണ്. നിങ്ങളൊരു രജിസ്ട്രേഷൻ നടത്താൻ പോകും. நீங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நடத்த போறீங்க. ഞാൻ കാണുന്നു ഭയങ്കര വിസ്താരത്തിലുള്ള ഒരു ലാൻഡ്, ஒரு விசாலமான ஒரு இடம், சைட், லேண்ட். അതിനോട് ചേർന്ന് വെള്ളം ഒഴുകുന്നു. அந்த சைட் பக்கத்திலே தண்ணீர் ஒழுகி போறதான ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். ഒരു ഭയങ്കര പ്രോമിസ് പോലെ ദൈവം നിങ്ങൾക്ക് അത് കൈത്തരും. அதை ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்த தேசமாக, இடமாக உங்க கையில கொடுக்க போறார். നിങ്ങൾക്ക് ചിന്തിക്കാൻ പറ്റാത്ത നിലയിൽ ദൈവം ഒരു വലിയ ബിൽഡിംഗ് ആയത് പണിയും. உங்களுக்கு சிந்திப்பது கூட முடியாத வண்ணமான ஒரு பெரிய பில்டிங்கை ஆண்டவர் உங்களுக்காக கட்டி கொடுக்கிறார். ഒരു അഡ്രസ് ഉണ്ടാക്കി തരാൻ പോവാണ് அந்த പരിശുദ്ധ. பில்டிங் நிமித்தமாக உங்களுக்கு ஒரு பெரிய அட்ரஸை தேவன் உண்டாக்கி கொடுக்க போகிறார். ഇതേ കാര്യം നിങ്ങൾക്കും സംഭവിക്കാൻ പോവാണ്. இதே காரியம் பாஸ்டர் ஆபிரகாமுக்கும் நடக்க போகிறது. പക്ഷെ ഒരു കാര്യമുണ്ട്. ஆனால் ஒரு காரியம் சிந்தித்துக் கொள்ளுங்கள். നിലവിൽ നിങ്ങൾ നിൽക്കുന്ന അഡ്രസ്സുകളിൽ நீங்க இப்போது இருக்கிற குடியிருக்கிற அட்ரஸ்களிலே നിങ്ങൾ സാറ്റിസ്ഫൈഡ് ആയിരിക്കാം. உங்களுக்கு ஒருவேளை சந்திருப்தியாக இருக்கலாம். മേബി നിങ്ങൾ കംഫർട്ടബിൾ ആയിരിക്കാം. ஒருவேளை நீங்கள் அதுல கம்ஃபர்ட்டபிளான அனுபவமா இருக்கலாம். പക്ഷേ ஆனால் ഇനി ദൈവം തുറക്കാൻ പോകുന്ന ദേശങ്ങൾ, இனி கர்த்தர் உங்களுக்கு தரப்போகக்கூடிய அந்த இடங்கள் നിങ്ങളെ ചരിത്രമാക്കാൻ പോവുകയാണ്. உங்களுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் அனுபவமாக மாற்ற போகிறார். ഞാൻ അതിനെ റിലീസ് ചെയ്യും. இயேசுவின் நாமத்தினாலே அந்த இடத்தை கர்த்தருடைய நாமத்தினாலே ரிலீஸ் பண்ணுகிறேன். യേശുവിൻ നാമത്തിൽ ആ ദൂതിനെ ഡിക്ലെയർ ചെയ്യും. இயேசுவின் நாமத்தினாலே அந்த தூதை டிக்ளேர் பண்ணுகிறேன். ഹല്ലേലൂയ. ഈ ഇദ്ദേഹത്തിന്റെ വീട്ടില് பாஸ்டர் ஆபிரகாமுடைய வீட்டிலே ആർക്കെങ്കിലും വലിപ്പമുള്ള മറുകുള്ളവർ? கொஞ்சம் பெருசா மச்சம் யார் சரீரத்துல அது இருக்குதா உங்க வீட்டுல? എൻ്റെ ചെറിയ മോൻ. ചെറിയ മുളക് കുറച്ച് വലിപ്പമാണ്. അത് റെഡിഷ് കളറാണ്. ஒரு மகளுக்கு ஒரு മങ്ങിയ കളർ, ബ്ലാക്ക് കളർ. பிளாக் கலர்ல ஒரு மச்சம் இருக்கிறதா என்று கேட்கிறாங்க. പടർന്ന് அந்த மகளுக்கு சரீரத்திலே ஒரு படர்ந்த அளவிலே ஒரு மச்சம் இருக்கிறதா ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ഞാൻ ഏഞ്ചൽ എന്ന് കേൾക്കും. Praise the Lord. ഏഞ്ചൽ
ஏஞ்சல் என்கிற வார்த்தையை கர்த்தர் சொன்னார். ഈ മോളുടെ പേരിന്റെ കൂടെ இந்த மகளுடைய பேரோடு கூட ഇനി ഏഞ്ചൽ എന്ന് കൂട്ടി വിളിക്കണം. ஏஞ்சல் என்கிற வார்த்தையை கூட நீங்க சேர்த்து கூப்பிடணும். Why? Because അതിനൊരു റീസൺ ഉണ്ട്. அதுக்கு ஒரு காரணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ഈ കുഞ്ഞിന്റെ മേൽ ഗിഫ്റ്റ് ഉണ്ട്. ஆண்டவர் இந்த மகள் மீது ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார், ஒரு வரத்தை கொடுக்கிறார். அவளு கை வச்சால் மரிச்சவர் எழுந்தேன். அந்த குழந்தைக்கு கை வைக்கிற போது மரித்தவர்கள் கூட உயிரோடு வரக்கூடிய ஒரு வரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அவளுടെ തല മുതൽ കാല് വരെ, அவருடைய தலை முதல் கால் வரைக்கும் ഇത് പുതിയൊരു യൂണിഫോം ദൈവം കൊടുക്കുക. ஒரு புதிதான அனுபவத்தை கர்த்தர் அந்த சரீரத்தில் கொடுக்கிறார். യേശുവിന്റെ നാമത്തിൽ ആ മോളെ ഞാൻ ബ്ലസ് ചെയ്യും. இயேசு நாமத்தில் அந்த மகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ഈ മകൾ കാലിലാണ്. இந்த மச்சம் வந்து கால்ல இருக்குதா? കാലില്ല, கால்ல தான் இருக்குது. அது പ്രത്യേക ഒരു അടയാളമാണ്. அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அடையாளம். സ്തോത്രം. ஹல்லேலூயா. കർത്താവ് ആ കുഞ്ഞിനെ ഭയങ്കരമായി ഉപയോഗിക്കും. கர்த்தர் அந்த மகளை பயங்கரமாக உபயோகப்படுத்த போகிறார். ഭയങ്കര സാക്ഷ്യമാകും. அது பயங்கரமான ஒரு சாட்சியமாக மாறும். കർത്താവ് അനുഗ്രഹിക്കുക. கர்த்தர் உங்களை குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். ഈ വരുന്ന വഴിയിൽ ദൈവം കാണിച്ച ദർശനമാണ്. என்னுடைய வழி பயணத்திலே நான் உறங்கி இருந்த போது கர்த்தர் தந்த தரிசனம் தான் இது. നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ വലിയ സാക്ഷ്യം ഉണ്ടാകും. உங்களுடைய வாழ்க்கையில் கூட பெரிய பெரிய சாட்சிகள் உங்களுக்கு உண்டாகும். ഞാൻ ഇവിടെ സാക്ഷ്യമൊക്കെ പറഞ്ഞപ്പോൾ நான் இந்த இடத்துல என்னுடைய சாட்சியை சொன்னபோது ബ്രദർ എന്തെങ്കിലും അവിശ്വസിക്കുകയല്ലേ ചെയ്തായിരുന്നു? நான் சொன்ன சாட்சியை நீங்க நம்புறீங்களா இல்லாட்டி சந்தேகம் ஏதாவது வந்துச்சா? പാസ്റ്റർ പറഞ്ഞ സെയിം സാക്ഷ്യം എനിക്കുണ്ട്. So pastor പറഞ്ഞ same testimony എന്തായിരുന്നു? பாஸ்டர் சொன்னதான அதே டெஸ்டிமனி தான் என் சாட்சியும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. ആമേൻ. ஆமென். സോ അതേ സിറ്റുവേഷനിൽ കൂടെ പോയതും பாஸ்டர் அதே சிச்சுவேஷன்ல அவர் போனதுனால അത് നിങ്ങൾക്ക് മനസ്സിലായി. அது நான் சொன்னபோது அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். നിങ്ങളുടെ മേൽ അങ്ങനത്തെ ദൂത് തന്നിരിക്കുക ദൈവം. அப்படிப்பட்ட ஒரு தூதை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். നമ്മൾ ഇനി കാണുമ്പോൾ நாம் இனி பார்க்கிற போது നിങ്ങൾ വലിയൊരു പൊസിഷനിലായിരിക്കും. நீங்க ஒரு பெரிய அதிகாரத்திலே பதவியில் இருக்கிறீர்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ദൈവം നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കും. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ആമേൻ പറയാമോ? ஆமென் சொல்றீங்களா? എത്ര പേർക്ക് സന്തോഷമുണ്ട്? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கீங்க? എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் நம்புறீங்க? ഈ മീറ്റിംഗ് കഴിഞ്ഞ് ഞാൻ പോകുമ്പോൾ இந்த மீட்டிங் முடிந்து போகிற போது 2025 ഈ ജൂൺ മാസത്തിന്റെ അവസാന ദിവസമാണ് നാളെ. 2025 ஜூன் மாசம் கடைசி நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். ആ മണിക്കൂറുകൾക്ക് മുൻപേ அந்த கடைசி மணி நேரத்துக்குள்ளாக എന്റെ ദൈവം അത്ഭുതം ചെയ്യാൻ പോകുന്നു. தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் நம்புறீங்க? എന്റെ ദൈവം അത്ഭുതം ചെയ്യാൻ പോകുന്നു. என்னுடைய தேவன் உங்களுக்காக அற்புதத்தை செய்ய போகிறார். ആ ഇപ്പൊ ഇവിടെ വന്നിട്ട് പോയ അദ്ദേഹം ഒന്ന് കൈകൊണ്ടിരിക്കേ. இப்ப இங்க வந்துட்டு போன இரண்டாவது பாஸ்டர் பேசலாம். പാസ്റ്ററെ മക്കളുണ്ടോ? பாஸ்டர் பிள்ளைகள் இருக்கிறாங்களா? ആ റോഷൻ യു ആ ரோசட் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்களா? പെൺമക്കളാ? பெண் மக்களா உங்களுக்கு? ഒരു പൊണ്ണ് എங்க இருக்கு? வீட்டுல. ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு இப்போ வீட்டுல இருக்கிறது. ஸ்டடி முடிச்சிருக்காங்க. ஸ்டடீஸ் முடிச்சாச்சு. பொண்ணு வீட்டுல இருக்கு, வேலைக்கு போகல. ஊழியம் செய்யற, வேலைக்கு போறேன். സ്റ്റഡി എല്ലാം முடிச்சிட்டு ആ മോളുടെ ചെവിക്കകത്ത് അവളുടെ ചെവിക്കകത്ത് ഒരു ഹീലിംഗ് നടക്കും. உங்க மகளுடைய காதுக்குள்ளாக ஆண்டவர் ஒரு ஹீலிங் பவரை இப்போது அனுப்புகிறார். ഒരു സൗഖ്യം കൊടുക്കണം. ஒரு சௌக்கியத்தை உங்க மகள் காதுக்குள்ள ஆண்டவர் கொடுக்க போறார். ചെവിയുടെ ഇത്രയും ഭാഗം பாஸ்டருக்கு അറിയാമോ? എന്തെങ്കിലും மகளுடைய காது ஏரியாவில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ഈ ഭാഗത്ത് ഇങ്ങനെ ഒരു സൗഖ്യം കൊടുക്കുകയാണ്. இந்த ஏரியாவிலே ஆண்டவர் உங்க மகளுக்கு ஒரு சௌக்கியத்தை கொடுக்கிறார். നിങ്ങളുടെ മകൾക്ക്, உங்களுடைய மகளுக்கு ഇത് ശ്രദ്ധിക്കണം. நான் சொல்ற இந்த காரியத்தை கவனமா கேளுங்க. ശ്രദ്ധിക്കണം. நல்ல கவனமா கேளுங்க. ഇത് റെക്കോർഡ് ആണോ ലൈവ് ആണോ?
റെക്കോർഡ് ഓക്കെ அது ரெக்கார்ட் பண்றாங்க. ഇത് ശ്രദ്ധിച്ചോളൂ ഈ ദൂത്. இந்த தூதை நீங்க கவனமா கேளுங்க. പാസ്റ്ററുടെ ശരീരത്തില് உங்களுடைய சரீரத்துக்குள்ளாக അസ്ഥി വളരാൻ പോവാ. எக்ஸ்ட்ரா growth மாதிரி எலும்புகள்ல வளர்ச்சி இருப்பதாக காட்டுறார் உங்க சரீரத்துக்குள்ளாக. எலும்பு வளர்ச்சி அது ஹீலிங் ആണ്. இப்போ அது இப்படி இருக்குன்னு சொல்லல, இது அது மாதிரியான வருது. ஆனா அது வர முன்னாடி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சௌக்கியத்தை கொடுக்கிறார். അസ്ഥി വളരാൻ പോകുന്നത് പറഞ്ഞാൽ രോഗം വരുന്നതല്ല ഞാൻ മീൻ ചെയ്തത്. നിങ്ങൾക്ക് ഇല്ലാത്ത ഒരു കാര്യം ദൈവം തരുന്നതാണ്. அதாவது உங்க எலும்பு எக்ஸ்ட்ரா growth ஆக போகிறது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அது இப்ப இல்ல, ஆனால் கர்த்தர் அந்த காரியத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். ആ എക്സ്ട്രാ ഗ്രോത്ത് എന്ന് പറയുന്നത് ഡിസീസ് അല്ല. அந்த எக்ஸ்ட்ரா growth என்பது ஒரு நோய் கிடையாது. എന്റെ ഈ കൈക്ക് നീളം കുറവാണെങ്കിൽ, என்னுடைய கைக்கு நீளம் கம்மியாக இருந்தாலும் கூட അവിടെ ഒരു ഗ്രോത്ത് ഉണ്ടാകണം. அதுக்கு ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும். എന്റെ കൈക്ക് ഗ്രോത്ത്, കാലിന് ഗ്രോത്ത് കുറവാണെങ്കിൽ, என்னுடைய காலுக்கு வளர்ச்சி குறைவாக இருந்தாலும் கூட, ഐ മീൻ ലെങ്ത് அப்படி நொண்டியாக இருந்தாலும் கூட അതിന് ഗ്രോത്ത് ഉണ്ടാകും. அதுக்கு ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும். ഇങ്ങനെ ഒരു ഹീലിംഗ് നിങ്ങളുടെ ബോഡിയിൽ നടക്കുക. அப்படிப்பட்டதாக வளர்ச்சி இல்லாத ஒரு காரியத்தை தேவன் வளர்ந்து ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். ദേവദാസന്റെ ബോഡി പാർട്സിൽ എവിടെയൊക്കെയോ ഗ്രോത്ത് കുറവുള്ള സ്ഥലങ്ങളുണ്ട്. தேவனுடைய தாசனுடைய பாடியிலே வளர்ச்சி இல்லாததான சில ஆறுதல்களை ஆண்டவர் காட்டுகிறார். പരിശുദ്ധാത്മാവ് അതിന് സൗഖ്യം തരുകയാണ്. பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்திலே சௌக்கியத்தை கொடுத்து സത്യമാണോ? அந்த growth-ஐ ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். നിങ്ങൾക്ക് ആ സൗഖ്യം വേണോ? இந்த சௌக்கியத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? വേണം. കരയാൻ തോന്നുന്നുണ്ടോ? அல்லேலூயா. வேணுமா வேண்டாமா சொல்லுங்க. வேணும். praise the Lord. വേണം. அல்லேலூயா. നിങ്ങളുടെ മുമ്പിൽ വില്ലേജുകൾ തുറന്നു തരാൻ പോവാണ്. ஆண்டவர் உங்க ஊழியத்துக்கு முன்னாக சில கிராமங்களை திறந்து கொடுக்க போகிறார். നിങ്ങൾക്ക് ഭയങ്കര സപ്പോർട്ട് ഉണ്ടാകാൻ പോവാണ്. உங்களுக்கு நிரந்தரமான சில சப்போர்ட்டுகளை தேவன் உருவாக்க போகிறார். ഒരു പുതിയ വീടിന്റെ കീ, ஒரு புது வீடுடைய சாவி പാസ്റ്റർ കയ്യിലിരിക്കുന്ന കാണുന്നു. உங்க கையில இருப்பதாக ஆண்டவர் காட்டுகிறார். ഒരു ദൂതൂടെ പറയാം, ஒரு தூதை கூட சொல்றேன், ഇത് നിങ്ങളുടെ മകൾക്ക് വേണ്ടിയാണ്. இது உங்களுடைய மகளுக்காக தேவன் கொடுக்கிற செய்தி. ദൈവത്തിന്റെ സ്വന്തം രാജ്യമായ ഇസ്രായേൽ എന്ന രാജ്യവുമായി தேவனுடைய சொந்த ராஜ்யமாக இருக்கிற இஸ்ரவேல் என்கிற ராஜ்யமாக അവൾക്കൊരു ബന്ധമുണ്ടാകും. உங்க மகளுக்கு ஒரு 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 ரிலேஷன்ஷிப் இருக்க போகிறது. ഒരു വലിയ റിലേഷൻ സംഭവിക്കാൻ പോവാം. அந்த நாடுமான ஒரு சம்பந்தத்தை தேவன் உங்க மகளுக்கு கொடுக்க போகிறார். അന്ന് ഈ ദൂത് കേട്ടവർ മുഴുവൻ നിങ്ങളോട് അസൂയയോടെ സംസാരിക്കും. இப்போது நான் சொல்ற தூதை கேட்கிற எல்லாருமே பொறாமையாக அந்த நேரத்துல பார்ப்பாங்க. എഴുതി വെച്ചു. நீங்க அதை எழுதி வச்சுக்கோங்க. ഈ ദൂത് എഴുതി വെച്ചു. இந்த நான் சொன்ன தீர்க்கதரிசனத்தை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ദൈവം അത് ചെയ്യാൻ പോവാണ്. தேவன் அது உங்களுக்காக செய்ய போகிறார். ഞാൻ ഇദ്ദേഹത്തെ ബ്ലസ് ചെയ്യുന്ന കർത്താവേ, இயேசு நாமத்தினாலே இந்த ஊழியரை நான் ஆசீர்வதிக்கிறேன். അനുഗ്രഹിക്കുന്ന കർത്താവേ, இந்த ஊழியரை இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். അത്ഭുതം സംഭവിക്കട്ടെ. இந்த ஊழியர் வாழ்க்கையில் அந்த அற்புதங்கள் நடப்பதாக യേശുവിൻ നാമത്തിൽ. இயேசு நாமத்தில். ആമേൻ. ஆமென். ഹാപ്പിയായിട്ട് പോട്ടോ. சந்தோஷமா போங்க. എല്ലാവരും എഴുന്നേറ്റ് നിൽക്കാമോ? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? നിങ്ങളുടെ കൈകളൊന്ന് ഉയർത്തിപ്പിടിച്ചു. உங்களுடைய கைகளை உயர்த்தி பிடியுங்கள். எல்லாரும் கையை உயர்த்துங்க. നിങ്ങളിപ്പോ വന്നിരിക്കുന്നത് நீங்கள் இப்போது இந்த ஆலயத்தில் வந்திருப்பது ഏതെങ്കിലും ഒരു രോഗം കൊണ്ടാണ്. ஏதாவது ஒரு நோயினுடைய விடுதலைக்காக நீங்க வந்திருந்தீங்கன்னா ആ രോഗമുള്ള സ്ഥലത്തേക്ക് കൈവെക്കുക. அந்த நோய் உள்ள இடத்திலே உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങളെ സൗഖ്യമാക്കാൻ പോകുക. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த இடத்திலே ஒரு சௌக்கியத்தை கொடுக்க போகிறார். ഈ യൂറിനറി ബ്ലാഡറിൽ പ്രശ്നമുള്ള ആരെങ്കിലും ഉണ്ടോ? யூரினரி பிளாடர்ல பிரச்சனை உள்ளவங்க, யூடிசி ப்ராப்ளம் உள்ளவங்க, யூரினரி பிளாடர்ல பிரச்சனை உள்ளவங்க യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தினாலே സൗഖ്യം നടക്കട്ടെ. சௌக்கியமாவதாக. അത്ഭുത സൗഖ്യം നടക്കട്ടെ. அற்புதமான ஒரு சௌக்கியம் இப்போது நடப்பதாக. ആ ബ്ലാഡറിൽ ഹീലിംഗ് നടക്കട്ടെ. இந்த யூரினரி பிளாடர்ல ஒரு ஹீலிங் நடப்பதாக. പൂർണ്ണ വിടുതൽ, பூர்ணமான ஒரு விடுதல், പൂർണ്ണ സൗഖ്യം பூர்ண சௌக்கியம் ആ ശരീരത്തിൽ സംഭവിക്കും. இந்த சரீரத்துக்குள்ளாக நடப்பதாக.
അടുത്ത ദിവസം അത് ചെക്ക് ചെയ്യുമ്പോൾ அடுத்த நாள் இந்த யூடிசி செக் பண்ணுகிற போது ഇത് ഇവിടെ കാണരുത്. அந்த இடத்துல இருக்கக்கூடாது. In Jesus mighty name. இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலே. Amen. ஆமென். That was okay. അടുത്ത ചെക്കപ്പിൽ വിത്ത് റിപ്പോർട്ട്. ഓക്കേ. அடுத்த செக்கப்ல உங்களுடைய ரிப்போர்ட்ல அது இருக்காது. CA ടെസ്റ്റ് ചെയ്തിട്ടുണ്ടോ? ക്യാൻസർ ടെസ്റ്റ് ചെയ്തിട്ടുണ്ടോ? എപ്പോഴെങ്കിലും ക്രിയാറ്റിൻ ടെസ്റ്റ് ചെയ്യാൻ പോയിരുന്നോ? ക്രിയാറ്റിൻ diabetic and depression. ക്രിയാറ്റിൻ ടെസ്റ്റ് ചെയ്തിട്ടുണ്ടോ? ಕ್ರಿಯಾಟಿನ್ ಟೆಸ್ಟ್ பண்ணிருக்கீங்களா? ಇತ್ತು 4.2 ಇತ್ತು. ഇപ്പൊ എന്തെങ്കിലും ടാബ്ലറ്റ് ನಾರ್ಮಲ್ ಆಗಿ വീട്ടിൽ ആർക്കെങ്കിലും ഇതേപോലെ ടാബ്ലറ്റ് കഴിക്കേണ്ട പ്രശ്നമുണ്ടോ? ಮನೆಯಲ್ಲಿ BP ನಮ್ಮ ಹಸ್ಬೆಂಡ್ വന്നിട്ടുണ്ടോ? ಇಲ್ಲ ഈ ചേച്ചിക്ക് വേണ്ടി ഒന്ന് പ്രാർത്ഥിച്ചല്ലേ? இந்த அம்மாவுக்காக எல்லாரும் கையில நீட்டி ஜெபம் பண்ணுங்க. ഇവരുടെ നേരെ കൈ നീട്ടി പിടിച്ച് எல்லா ஊழியர்களும் இந்த அம்மாவுக்காக கையில நீட்டி ஜெபம் பண்ணுங்க. വലിയൊരു സൂയിസൈഡ് സ്പിരിറ്റ് ஒரு சூசைடுடைய ஆவி ഇവരെ വിട്ടുപോവാണ്. இந்த சரீரத்தை விட்டு மாறுகிறது. In Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே, യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தினாலே ഒരു മാനസിക രോഗിയെ പോലെ, ஒரு மன நோயாளியை மாதிரி, ഭ്രാന്തിയെ പോലെ ஒரு பைத்தியம் பிடித்த சிறிய போல വീടിനകത്ത് ഒതുക്കാൻ നിർത്തിയ வீட்டுக்குள்ளாக நிறுத்த பார்க்கிற போது ആ ഡിമോണിക് സ്പിരിറ്റിനെ அந்த பிசாசுடைய வல்லமை ഞാൻ ഈ ശരീരത്തിൽ നിന്ന് അഴിക്കുന്നു. இந்த சரீரத்திலிருந்து அவிழ்த்து விடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சௌக்கியப்படுவதாக. Jesus mighty name. இயேசுவின் நாமத்தினாலே അത്ഭുതം அற்புதம் അത്ഭുതം. அற்புதம். പ്രാർത്ഥിച്ചോ? எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள். ഈ വെരിക്കോസ് പെയിനുമായിട്ട് പ്രശ്നമുള്ള ആരാ വന്നേ? வெரிகோஸ் பெயினுமாக பிரச்சனையோடு வந்திருக்கிறவங்க தயவு செய்து முன்னாடி வாங்க. ഓടി വാ, ഓടി വാ, ഓടി വാ. முன்னாடி வாங்க. வெரிகோஸ் சம்பந்தமான நோய் ഞാൻ ഇറങ്ങി നിൽക്കാം. ഞാൻ ഇറങ്ങി നിൽക്കാം. பாஸ்டர் கீழே வர்றாங்க. Cordless mic. Praise. ഇവിടെ ആർക്കെങ്കിലും ക്രിസ്റ്റഫർ അങ്ങനെ പേരുള്ള ആരെങ്കിലും വന്നിട്ടുണ്ടോ? கிறிஸ்டபர் என்ற பெயர்ல யாராவது வந்திருக்கிறீங்களா? கிறிஸ்டபர். ആ പേരിലോട് ബന്ധമുള്ള ആരെങ്കിലും? கிறிஸ்டபர் பேர் சம்பந்தமாக யாராவது வந்திருக்கிறீங்களா? ഇത് കഴിഞ്ഞിട്ട് അത് പറയല്ലേ? அப்புறம் சொல்லக்கூடாது. இப்ப யாரும் கிறிஸ்டபர் யாரும் இருக்கிறீங்களா?